இந்த அருமையான நேரத்துக்காக நான் ஒரு விசை நான் ஜெபிக்க போறேன். அதுக்கு முன்பாக நாங்கள் ஒரு விசை எங்களை தாழ்த்துவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு மீண்டுமாக தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய மனவாட்டியானவள் உம்முடைய வார்த்தையினாலே பிழைப்பாள் என்ற வண்ணமாக ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தைக்காக வந்த எங்களை நீர் காண்கிற தேவன். நிச்சயமாக உம்முடைய வார்த்தை ஒன்று எங்களுக்கு ஜீவனாயிருக்கிறபடினால் அதுவே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியை கொண்டு வர முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அந்த வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்கும் போதுதான் நாங்கள் கனிகளை கொடுக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடும் இரக்கம் கூட இருக்கட்டும். விசேஷமாக ஆண்டவரே, திறக்க போற வார்த்தையை ஆசீர்வதியும். அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும். அந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் இடைப்படும். பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதியும். அருமையான நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடம் முழுவதும் உடைய ஆளுகைக்குள்ளாக இருந்து கர்த்தாவே, எந்த அசம்பாவிதங்களும் எந்த வீணான சிந்தனைகளும் ஆண்டவரே எந்த தடைகளும் வராத வண்ணம் நீர் ஆளுகை செய்து கர்த்தாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே வெளியரங்கமாய் வரத்தக்கதாக உம்முடைய கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த அருமையான நேரத்தை உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் அதிலே 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நாங்கள் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 21வது அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நாங்கள் வாசிப்போம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஆமென். තමාගේ පුරුෂයාට සරසන ලද මනමාලියෙකු මෙන් සූදානම් කරනු ලබු ශුද්ධ නුවර එනම් අලුත් ජෙරුසලම දෙවියන් වහන්සේ වෙතින් ස්වර්ගයෙන් පසුනවා දුටු. තවද මෙන්න දෙවියන් වහන්සේගේ මණ්ඩපයේ වංශයන් සමගය. උන්වහන්සේ ඔවුන් සමග වාසය කරනසේක. ඔහු උන්වහන්සේගේ සෙනඟ වන්නෝය. දෙවියන් වහන්සේ ඔවුන් සමග සිට ඔවුන් දෙවියන් වහන්සේ වනසේක. ආමේන්. ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தர்மையான பொழுதிலே மீண்டுமாக அவருடைய சமூகத்திலே வரும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தாம் எங்களுக்கு தந்திருக்கிறார். நேற்றைய நாளிலும் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்ய தேவன் எங்களுக்கு உதவி செய்திருந்தார். நேற்றைய நாளிலும் நாங்கள் அந்த ஒரு சௌரிக்காக நாங்கள் ஜெபித்தோம். தேவன் நேற்றைய நாளிலே அங்கே ஒரு முன்னேற்றத்தை, தேவன் ஆசீர்வாதத்தை செய்தார். ஆமென். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனாலே ஒன்று முடியாத ஒரு நிலையில் இருந்தவரை அவர்கள் கலட்டி பார்த்த வேளையிலே அங்கே அசை உண்டாகி அவர் வேதனைக்குட்படுகிறபடினாலே மீண்டும் ஒரு மயக்க நிலைக்குள்ளாக அவரை அவர்கள் கொண்டு போயிருக்கிறார்கள். அந்த இரத்த கசிவானது இப்பொழுது குறையவடைந்து, அதாவது உறையிற நிலைக்கு அங்கே வருகிறது. ஆமென். அதனாலே அது பூரணமாக இன்றைய நாளோடு அது நேரம் முடிகிறது. முடியும் போது தேவன் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்வார். ஆமென். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தைக்காக நாங்கள் நிற்கும் போது தேவன் எங்களுக்காக அவர் நிற்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். இந்த அருமையான பொழுதிலே நாங்கள் தேவனுக்குள்ளாக
இன்னும் இன்னும் அதிகமாய் நெருங்க வேண்டிய காலத்திலே நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எடுக்க போற தலையங்கம் வந்து வார்த்தையாகிய மணவாட்டி என்ற ஒரு தலையங்கத்திலே நான் பேச விரும்புகிறேன். ஆமேன். ஏனென்றால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலானது அங்கே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அது நடைபெற்ற ஒன்றாயிருக்கிறது. ஆமேன். இந்த நாட்களிலே தேவனுடைய செய்தியானது வார்த்தை வருகிற வேளையிலே அந்த வார்த்தையானதுதான் உங்களை ஆயத்தப்படுத்துறதா இருக்கிறது. நீங்கள் ஆயத்தப்படுத்தாத பட்சத்திலே நீங்கள் வார்த்தையாக இருக்க முடியாது. ஏனென்றால் அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிற வேளையிலே உலக தோட்டத்துக்கு முன்பாகவே தேவனுடைய சிந்தையிலே இல்லாதவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாது. அதுக்கு அவர்கள் தங்களை அர்ப்பணிக்க முடியாது. அதனால்தான் நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சி நிரல்களை கண்டாலும் அல்லது நாங்கள் சபைக்கு வந்து பல காரியங்களை கண்டாலும் அற்புதங்களை கண்டாலும் அல்லது உலகத்திலே நடக்கிற பெரிதான பயங்கரங்களை கண்டாலும் யாராவது மாறுறாங்களா? மாறவே முடியாது. அவருடைய இருதயங்கள் வந்து பயப்பட்டாலும் அவர்களால் முன்னேறி வர முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஆதியிலே வார்த்தையாக இருக்கவில்லை. நீங்கள் வார்த்தையாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டு அதற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். இல்லாட்டி நாங்க காண்கிற காட்சிகளை கண்டாலே நாங்க மனம் திரும்பிடுவோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை எவ்வளவு ஒரு பயங்கரமானது, அதே நேரம் இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம். அதே போல எங்களுக்கு வார்த்தை தெரியும் போது அவர் எவ்வளவு பெரியவர், நாங்கள் எவ்வளவு அவருக்கு கனத்தை கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தை ஒரு வார்த்தை தவறுகிற வேளையிலே எல்லாமே தவறி போனது என்றால் தேவன் அங்கே 3 இடத்திலும் வேதாகமத்தில் ஆதியில நடுவுல கடைசியில அவர் என்ன சொல்றார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தை. அங்கே ஒரு வார்த்தை தவறும் போதே அது எல்லாவற்றையும் அது என்ன செய்யும்? மூழ்கடித்து விடும். அதனால்தான் நாங்க அடிக்கடி சொல்லுகிறது, மணவாட்டியானவள் 99 அல்ல, அவள் 100 ஆமே. ஏனென்றால் அது பரிபூரணமாயிருக்கும். அதனால இன்றைக்கு தேவனுடைய காரியத்துக்குள்ளாக நாங்கள் வளர வேண்டிய நேரத்திலே நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற வேளையில தான் தேவன் உங்களை மாற்ற முடியும். அப்ப தேவனுடைய வார்த்தை உலக தோட்டத்துக்கு முன்பாகவே உங்களுக்குள்ளாக இருந்தாதான் உங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகும். இல்லாட்டி ஒரு பயமே இருக்காது. இல்லாட்டி நாங்க காண்கிற காட்சிகளை கண்டாலே எங்களுக்குள்ளே ஒரு பயம் உண்டாகும். ஆனா இன்றைக்கு மனிதர்கள் வந்து அங்கே கடைசி நாட்களிலே தேவனுடைய காரியங்கள் எப்படி இருக்கும்? தற்பெரியராகவும் வேத பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிப்பவர்களாகவும் இருப்பார். அப்ப அந்த நிலையில நாங்க இருக்கக்கூடாது. நாங்க தேவனுடைய காரியத்துக்குள்ளாக நாங்கள் பயப்பட வேண்டிய ஒரு நிலைக்குள்ளாக வராத பட்சத்திலே அது பெரிதான ஒரு அங்கே கவலை அது உண்டு பண்ணும். அதனாலதான் நீங்க தேவ சமூகத்துக்கு நீங்க வாரீங்க. இன்னைக்கு அநேகரை பார்க்கும்போது நீங்க லேட்டா வந்தீங்க, ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம், அது நான் அறியேன். ஆனாலும் நீங்க ஆயத்தப்பட வேண்டிய நேரம். ஏன்னா மணவாட்டியானவள் வந்து ஒரு வார்த்தையை வந்து கணம் பண்ணுகிறவளா இருப்பாள். நாங்க வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது? 2 3 பேரோ என் நாமத்தினாலே கூடுகிற வேளையிலே நான் என்ன செய்வேன்? என்ன? நான் இருக்கிறேன். நான் வருவேன் என்றல்ல, நான் இருக்கிறேன் என்று வேதம். அவர் முன்னமே வந்து அவர் என்ன செய்கிறார்? வருகிற தேவனாயிருக்கு. அப்ப அதனால நீங்க வந்து ஒரு பயபக்தியான நீங்க நினைக்க வேணா நான் உள்ள இல்லை. நான் ஆராதனை ஆரம்பித்தோடனே இந்த அருகில் இருக்கிற சேர்ல தான் நான் அந்த மேசையில இருந்துதான் வேதத்தை படிச்சு கொண்டிருக்கிறேன். முழு காட்சியும் வந்து எனக்கு தெரியும். நீங்க வாரது டைமுக்கு வாருது, இப்படி வாரீங்க, இத்தனை டைமுக்கு வாகனம் வருது, எல்லாமே வந்து ஒரு காரியம். அப்ப அதனால அப்ப பார்க்கும்போது ஆராதனை ஆரம்பிச்சுட்டு அப்படியான நிலையில இருக்கக்குள்ள நீங்க தொலைபேசியில் எடுத்து வெளியே போய் வந்து நீங்க பேசுறது கதைக்கிறது எல்லாமே வந்து நான் பார்த்து கொண்டுதான் இருக்கேன். எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழல்ல வந்து நாங்க இருக்கிறோம். ஏனென்றா தேவ சமூகத்துக்கு வந்து கூட நீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க வந்து காண்கிற காட்சியை கண்டு நீங்க மாற முடியாது. தேவனுடைய வார்த்தை தான் என்ன செய்யும்? உங்களை மாற்ற முடியும். அப்ப இது வந்து தாலயம் வந்து நீங்க வந்த ஸ்தாபனங்களை மாறி அல்ல. நீங்க எப்பயும் வரலாம், என்னத்துக்கும் வரலாம் அப்படி என்றதல்ல. நீங்க வந்தா முழு இருதயத்தோடும்
முழு ஆத்துமாவோடும் வந்து நீங்க தேவனை ஆராதிக்கவன். அதுதான் ஆராதனை. நீங்க வந்தாலும் டைம், அதுக்காக தான் நாங்க பின்னுக்கு டைமை வச்சிருக்கோம். நேற்று நான் அந்த காட்சியை பார்த்து நான் வியந்தேன். அவ பார்த்தா போனை ஓஃப் பண்ணியே வச்சுட்டான். நான் பார்த்தா சப்போஸ் நேரம் ஆகும்போது அவ திரும்பி பார்க்கலாம். அவ போனை ஓஃப் பண்ணி அந்த இடத்துல வச்சுதான் அவ ஓன் பண்ணினான். ஒருவேளை நான் 2 மணி எடுத்தாலும் அவ இருக்கிறதுக்கு தாயா. அப்ப பாருங்க, இது நான் அவைக்காக நான் பேசல, இது ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய காரியம். இங்க வந்தாலே நீங்க ஓபன், அதுக்காக தான் நாங்க முன்னுக்கே வந்து போனை ஓஃப் பண்ணுங்கன்ற. நீங்க வந்தா உள்ளுக்குள்ள வந்த பிற்பாடு என்ன நடக்கும்? அதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்த பிற்பாடு அந்த திரைச்சியில என்னத்தால் ஆனதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுல வந்து ஒளி, அந்த மற்ற சத்தமான ஒளி ரெண்டுமே வந்து உள்ள பிரவேசிக்காது. ஏன்னா வெளியில நடக்கிற வந்து காட்சி வந்து தெரியாது. அந்த திரைச்சியில வந்து சாதாரணமாக இப்படி ஒரு திரைச்சியில தான். ஆனா அது என்ன, தசகு தோல் ஆனது, மிருகத்தினுடைய தோளால். அப்ப உள்ளுக்குள்ள நீங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்துட்டா அங்கே வெளியில இருக்கிற சத்தமோ அல்லது சூரிய வெளிச்சமோ அதுக்குள்ள வராது. அதுக்குள்ள இருக்கத்தக்கதான ஒரே ஒரு வெளிச்சம் தேவனுடைய செகினா மகிமை மாத்திரம். அவர்தான் இனி மணவாட்டிக்கு இரவும் பகலும் வெளிச்சமாயிருக்க போறார். சூரியன் அங்க இல்லாமல் போய் அவரே எங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று வேதம் சொல்லுது. அப்ப அந்த இடத்துக்குள்ளாக பிரவேசித்த பிற்பாடு அந்த செகினா மகிமை தான் அவனுக்கு வெளிச்சம். வெளியில இருக்கிற எந்த டிஸ்டர்பும் அங்க இருக்காது. அப்ப அதே போலதான் இன்னைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளதான் நாங்க வந்திருக்கோம். எங்கட திரைச்சியில கிழிக்கப்பட்டு தேவன் திரை நீக்கப்பட்டார். இன்னைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நாங்க வரும்போது நாங்க அப்படிப்பட்ட ஒரு மகிமை தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக தான் நாங்க இருக்கோம். அது மட்டும்தான் உங்களுக்கு பக்கத்துல என்ன விழுகிறானா, எழும்புறானா, சிரிக்கிறானா, பாக்குறானா, நித்திர தூங்குறானா, அதே ஒரு அவனுக்கு தெரியாது. ஏண்டா அவன் வார்த்தையில வந்து கலிகுந்தொண்டு இருப்பான். அப்ப நீங்க ஒரு பாருங்க, நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டான ஒன்றுக்குள்ள போனா பக்கத்துல ஒரு வந்ததும் தெரியாது, ஒருவர் கதைச்சாலும் தெரியாது. அப்படிதானே? நீங்க உலகத்துல இருக்கும்போது நீங்க டிராமாவோ அல்லது கிரிக்கெட் ரசிகர்கள் என்ற கிரிக்கெட்டோ அல்லது ஏதாவது ஒன்று நீங்க பார்க்கும்போது பாருங்க, அப்படியே பூந்துருவீங்க. பூரக்குள்ள அதால நடக்கிறதோ அல்லது என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஏனென்றால் நீங்க அதே நோக்கி கொண்டிருக்கிறீங்க. அதே போலதான் தேவனுடைய மனிதர்களும் தேவ சமூகத்துல வந்தோட ஆண்டவர் என்னோட பேச போறார், தேவனுடைய வார்த்தை வருகிறது, அது ஜீவன் என்பதை நீங்க நினைக்கும் போது நீங்க மற்றவங்களை பார்க்க மாட்டோம். அப்ப அந்த பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கும் போதுதான் நாங்க நேற்று பார்த்தோம், பவுல் வந்து அவன் பிரசங்கித்து இருக்கக்குள்ள அந்த மனிதனுக்குள்ளாக ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை காண்றான். அவன் அந்த தேவனுடைய வார்த்தையில கலிகூறும் போது அவன் பார்த்துட்டு சொல்றான், நீ நசரனாகி இயேசுவினால எழுந்து நடக்குள்ள அவன் துள்ளி குதிக்க. ஏனென்றா அவனுக்கு அந்த செய்தி அவனுக்குள்ள பிரவேசித்தவுடன் அவன் கலிகூறுது. அப்ப கலிகூர்ந்தோட அவனை தொட்டு தடவ தேவையில்லை, அவனை முன்னுக்கு கூப்பிட்டு ஜெப விண்ணப்பம் வைக்க தேவையில்லை. அவன் பிரசங்கத்தை கேட்கும் போதே அவன் சோகமாய். அதான் அந்த விசுவாசனுடைய வளர்ச்சி. அது எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் இது இன்னொருவனுக்கு செய்யலாம். அப்ப அந்த கட்டத்துல ஒரு மனிதன் வளர்ச்சி அடையும் போது அவன் பிரசங்கம், அதான் தாவி சொல்றான், அவர் எப்படி குணமாக்குறார், வார்த்தையை அனுப்பிதான் அவர் என்ன செய்யறாரா, குணமாக்குறார். அப்ப தேவனுடைய வார்த்தையில அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் உங்களோட முகத்துல இருந்து நீங்க கேட்கும் போதுதான் அது உங்களோட வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை கொண்டு வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது என்ன செய்யும், உங்களுக்கு அழிவை தான் கொண்டு வரும். ஏண்டா இந்த 3ஆம் எழுப்பானது மரித்தவர்களுக்கு பிரசங்கிக்கப்படுது, அதாவது நியாய தீர்ப்புக்காக. ஏன்னா மணவாட்டியானவள் முன்னமே அவள் என்ன செய்யப்பட்டால் தீர்மானிக்கப்பட்டு விட்டாள். அவள் உலக தோட்டத்துக்கு முன்பாகவே அவளுடைய பேர் வந்து என்ன செய்யப்பட்டுட்டு எழுதப்பட்டு. இதை இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிறதுனால நீங்க மணவாட்டி ஆகலாது, அல்லது இன்னொருவர் வந்து பிரசங்கிக்கிறதுனால நீங்க மணவாட்டி ஆகலாது. இன்னைக்கு இருக்கிற காட்சி வந்து போதகரை ஏன் தேவன் வச்சிருக்கிறாருன்னா சபையானது பக்தி விருத்தி அடையவும் சீர் பொருந்தும். அப்ப வார்த்தை வருகிற வேளையில அவங்க சீர் பொருந்துவாங்க, அதே நேரத்துல பக்தி அடைவாங்க. ஏன்னா ஆதியில அவங்க வார்த்தையா இருந்தபடினால அந்த விட்டமின் போக்குள்ள அவங்க துள்ளி குதிப்பாங்க. ஏன்னா அவங்க ஆதியிலே அவங்க இருந்தபடினால அந்த வார்த்தையை அடையாளம் கண்டு கொள்வாங்க. அதுதான் சாட்சியா இருக்கு. அப்ப ஒரு விதையானது விழும்போது தண்ணீர் வரக்குள்ள அதை ஏன் முளைக்குதுன்னா அதுல ஜீவன் இருக்கிறபடி. அதே போலதான் உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே தேவனுடைய ஜீவன் இருந்தாதான்
இந்த வார்த்தை வர்ற வேளையில அந்த வார்த்தையும் என்ன செய்யும், சந்திக்கிற வேளையில சத்தம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், ஆழத்தை நோக்கி அங்கே கூப்பிடும். அப்ப பாருங்க, நாங்க ஒரு வார்த்தை, அதனாலதான் நீங்க சபைக்கு வாரது தேவனுடைய வார்த்தை. அதனாலதான் நீங்க தேவனுடைய சபையை நீங்க தெரிந்து கொண்டு அங்க வரணும். என்னண்டா நீங்க அந்த வார்த்தை தான் உங்களை பலப்படும், அதுதான் நித்தியத்துக்கு உங்களை கொண்டு போகும். ஏன்னா அதுதான், ஏன்னா நீங்க அறியாம இருக்கிறீங்க, நீங்க உலகத்துல விழுந்துட்டீங்க. இப்ப இந்த வார்த்தை வந்துதான் உங்களை என்ன செய்யப்படுத்தணும், சீர்படுத்தவன். அதுதான் உங்களை பலப்படுத்தணும். அதுக்குதான் நீங்க சபைக்கு நீங்க வாரீங்க. ஏன்னா சபையானது சீர்படுத்துற ஒரு இடமா இருக்குது. அது ஆதரிக்கிற இடம் அல்ல, சீர்படுத்துற இடம். நீங்க ஒரு பாடசாலைக்கு போனா அங்க ஒரு கண்ட்ரோல் இருக்கிற ஒழுங்குகள் இருக்குது. அதே போல தேவனுடைய அங்கே உபாத்தியர்களை தேவன் வைக்கும் போது நீங்க எப்படி நடக்கணுமோ அதை தான் அவங்க சீர்படுத்துவான். அதான் நான் சொன்னேன், நீங்க 99 இருக்கிறீங்க, ஒன்றுல மிஸ்டேக் பண்றீங்கன்னா நான் ஒன்றை பார்த்துட்டு இருக்கீங்களா, நீங்க அந்த 100 அடையதான் நான் பிரசங்கிக்கும். ஏன்னா நீங்க அந்த 100ஆக மாறும்போதுதான் நீங்க தேவனுடைய வார்த்தையாக மாற முடியும். ஏன்னா 99 ரிஜெக்ட். அதான் ஏவாள் ஆதியிலே அத முன்காட்சி அவர் கொண்டது. 99 போகலாம், 100 தான் பிரவேசிக்கல. ஏன்னா தேவன் இதான் நாங்க இப்ப வாசிச்சோம், அந்த புதிய எருசலேம் ஆகிய அந்த நகரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அது எங்க வருகிறது, மணவாட்டியினுடைய இருதயத்துக்கு. அப்ப புதிய எருசலேம் யாரு, மணவாட்டி. அப்ப அந்த இறங்கி வருகிற அங்கே தேவன் யாரு, அவர் மணவாளனுடைய சிங்காசனம் எங்க வருது, மணவாட்டிக்குள்ள வருது. அப்ப மணவாளன் வரும்போது வேண்டால் 99 வரை. ஆமென். நாங்க செய்திக்கு கடந்து போவோம். பாருங்க, அதாவது செய்தியின் தலங்கி வார்த்தையாகிய மணவாட்டி. அப்ப நாங்க வேதத்தை வாசிப்போம். பாருங்க, யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. எப்படியா, தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அலங்காரம் என்ன, தேவனுடைய வார்த்தை. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருச்சத்தத்தை கேட்டு, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய ஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். ஆமென். இப்ப நாங்க 100 பேர் இருக்கிறோம்டா, 100 பேருக்கு அவர் பக்கத்துல இருக்கலாம். அப்ப அவர் இருக்கத்தக்கதான ஒரே ஒரு வழி என்னதான் இருக்கிறது, நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்தாதான் அவர். அப்ப அதான் தேவனுடைய வாச. அதனால்தான் நீங்க வேதாமத்திலேயோ எந்த செய்தியிலேயோ பாத்தீங்கன்னா மணவாட்டிகள் என்று இருக்காது, மணவாட்டி ஒருவர் தான், ஒருத்தர் தான் அது சொல்லப்படும். ஏண்டா அது பலதா இருக்கலாது ஒருவர், அதாவது கிறிஸ்துவுக்குள்ளதான் அது வரும். ஏன்னா அந்த மணவாட்டியானவர் மணவாளன் மணவாட்டியை சேரக்குள்ள ஒன்றுதான். அதே போல உங்களுக்குள்ள வரக்குள்ள அது ஒன்றுதான். அப்ப அதே போலதான் கிறிஸ்துவாகிய அந்த சரீரமான சபையில் அவர் தலையா இருக்கிறார், நாங்க ஒவ்வொருவரும் அவயமா இருக்கிறோம். ரைட். அப்ப முதலாவது பாருங்க, இந்த வார்த்தை யார் என்பதை நீங்க முதலாவது அறியும். நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏன்னா நாங்க இந்த செய்தியை நாங்க விசுவாசிக்கிறபடினால தீர்க்கதரிசி இதற்காக என்ன அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நாங்க பார்ப்போம். பாருங்க, ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆழமான காரியம். நான் நோமலாகவும் போறது, ஆழத்துக்குள்ளாகவும் போறது. ஏனண்டா அந்த வார்த்தையின் முக்கியத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ரைட். பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய மணவாட்டி திருமதி இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். யாரா, ஒரு விவாகம் ஆயின பிற்பாடு யாரு அவ எடுத்துக்கொள்றா, தன்னுடைய கண். அதே போல பாருங்க, அவன் அவருடைய ஆவியால் அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு அவருடைய வல்லமையால் நிறையப்பட்டு அவருடைய நீதியை வஸ்திரமாக உடுத்தியிருப்பார். என்ன நீதி என்பது என்ன, தேவனுடைய வார்த்தை. அவருடைய வஸ்திரம் என்னது, வார்த்தை. அப்ப இவர் வார்த்தை என்றா அவ யாரா இருக்கிறா, வார்த்தையாதான் இருப்ப. நீங்க நான் பாக்குறேன், காட்டப்புறம் பாருங்க. அதோ அவள் இருக்கிறாள், இப்பொழுது கவனியுங்கள், அது பிரஜாதி மணவாட்டியா இருந்தது. இப்பொழுது முடிப்பதற்கு முன்பு மீதமானவற்றை வாசிக்கும் போது கடைசி காலத்தில் நீங்கள் எப்பொழுதும் கண்டதிலே வருத்தமான கதை இதோ இருக்கிறது. அங்கு இப்பொழுது நாம் முடித்து கொண்டிருக்கிறோம். பிரஜாதி மணவாட்டி ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டு வெளியே எடுக்கப்பட்டாகிட்டது. ஆமென்.
பாருங்க, அடுத்தது நான் வாசிக்கிறேன் பாருங்க. ரைட். நீங்கள் மணவாட்டியா இருப்பீர்கள் என்றால் மணவாட்டியானவள் புருஷனுடைய பாகமாய் இருக்கிறார். அந்த புருஷனுடைய எந்த வார்த்தையின் பாகமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் மணவாட்டியாய் இருக்க முடியாது. எத்தனை பேர் அதை காண்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவருடைய ஸ்தானத்தை நீங்கள் புரிந்து கொள்வதல்ல. மோசே நோவாவின் செய்தியோடு வந்திருந்தால் எப்படி இருக்கு? நோவா மோசையின் செய்தி பாகத்தை வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கு? அது வேலை செய்திருக்காது. இயேசு மோசையின் செய்தியுடன் வந்திருந்தால் அது வேலை செய்திருக்காது. பாருங்கள், அது வேறுபட்ட பாகம், வேற வேண்டிய நேரமாயிருந்தது. அவர்கள் வாரத்தின் வேறொரு நாளில் இருந்தனர். செவ்வாய்க்கிழமையின் வேலையை புதன்கிழமை செய்ய முடியாது. பாருங்கள், சனிக்கிழமைக்குரிய வேலையை சனிக்கிழமையில் செய்யப்பட வேண்டும். பாருங்கள், அவர்கள் எங்களுக்கு மோசே ஒன்று என்று அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் மோசையை அறிந்திருப்பீர்கள், ஆனால் என்னையும் அறிந்திருப்பீர்கள் என்றார். அவரை குறித்து என்னை போல தீர்க்கதரிசியை உங்கள் தேவனாகிய கர்த்தர் எழும்ப பண்ணுவார் என்றும் சொன்னவன் அவனே. இந்த கருத்தை புரிந்து கொண்டீர்களா? பின்னும் யோவான் 14 இயேசு சொன்னதை பாருங்கள். அவர் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இவைகளை உங்களுக்கு நினைப்புக்கு கொண்டு வருவார். பாருங்கள், எவ்விதமான நாளில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு அவர் காட்டுவார். மேலும் இன்னொரு காரியமும் வர இருக்கிறது, அதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்ப பாருங்க, அந்த வார்த்தை என்ன செய்தது? மீண்டுமாக அங்க வந்தது. அப்ப அதனாலதான் நீங்க பாருங்க, தேவனுடைய நாமம் என்பது என்ன? வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க, 19 வாசிங்க. வெளிப்படுத்தல் 19:13 வாசிங்க. நீங்க ஒரு ஆழமான காரியம், கவனமா பாருங்க. ஏண்டா இன்றைக்கு நாங்க வார்த்தையின் முக்கியத்துவத்தை கண்டுகொள்ளும். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆமென். பாருங்க, ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய நாமம் வார்த்தை, அந்த வார்த்தை அது இயேசு கிறிஸ்து. அதான் அந்த காரியம். இப்ப பாருங்க, இதுல பாருங்க, இதை பார்க்கக்குள்ளதான் உங்களுக்கு புரியும். அதை தீக்கரி சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை என்பது இயேசுவாயிருக்க, இயேசு என்பது வார்த்தையாயிருக்கிறது. இப்ப பாருங்க, 1 கொரிந்தியர் 11 வாசி. இப்ப இங்கதான் நீங்க முக்கியமான ஒரு பாகத்தை சொல்லணும், பார்க்க போறீங்க. என்றா இது ஒரு ஆழமான காரியம். 2 கொரிந்தியர் 11:4 வாசி. எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான் ஆனால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. ஆமென். இப்ப பாருங்க, என்ன சொல்லப்படுது பாருங்க. எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால். இப்ப என்னது? இப்ப பாருங்க, எங்கேயாவது வேறொரு இயேசு வேறொரு இடத்துல இருக்கிறது யாராவது பிரசங்கிச்ச சரித்திரம் இருக்கா? இல்ல. அப்ப பவுல் அப்ப என்னத்தை இங்க சொல்ல வர்றான் பாருங்க. நாங்கள் பிரசங்கியாத இயேசுவை வேறொருவன் பிரசங்கித்தான். அப்படி ஏண்டா என்ன அர்த்தம்? தேவனுடைய நாமம் என்னது? வார்த்தை. அப்ப வார்த்தையை தான் அவன் என்ன செய்யலாம்? மாறி பேசலாம். ஆனா இயேசுவை மாறி செய்யலாம். இப்ப இப்ப இயேசு கிறிஸ்து இருக்கத்தக்கதனாக அந்த பூமியில அநேகர் இயேசுவாக அழைக்கப்பட்டான். ஆனா யாரும் கடவுளாக அழைக்கப்பட்டு அதே மாதிரி நடந்து யாரும் இல்லை. அதை சீசர்களோ அல்லது யூதர்களோ பின்பற்றவில்லை. புரியுதா உங்களுக்கு? ஆனா அழைக்கப்பட்டாங்க, நாங்கன்னு சொன்னாங்க. இந்த கடைசி நாட்களிலும் என்ன, இயேசுவை போல மறுரூபம் வந்திருக்கிறார் ஒரு கூட்டம் அங்க இருக்கிறான். ஆனா அந்த காட்சியும் இதுவும் வேற. இங்க வேதத்துல சொல்லப்பட்ட பாருங்க, அவன் என்ன சொல்றான் பாருங்க. எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தை பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களோ. வேறொரு சுவிசேஷம்.
அப்படி என்ன இயேசு கிறிஸ்துடைய இடத்துல வேறொருவரை வந்து பொறுத்துற. அப்ப அதாவது இன்றைக்கு பாத்தீங்கன்னா என்ன, உலகத்துல தீக்கர்சிய கடவுளா கும்பிடுறவங்க இருக்கிறாங்க, அல்லது பிதா குமாரன் என்று வேதத்தை ஒரு வார்த்தை இப்ப அப்போஸ்தலர் என்ன சொல்லுது, மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்துல எடுக்கக்குள்ள அவங்க என்ன செய்யறாங்க, அங்கே மத்தேயுவை கொண்டு வராங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால். அப்ப அதுக்கு அவங்க சொல்றாங்க பிதா ஒருவர் இருக்கிறே, குமாரன் ஒருவர் இருக்கிறே, பரிசுத்தாவி இருக்கு. அப்ப பாருங்க, அது என்ன சுவிசேஷம், நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு அவங்க பிரசங்கிக்கிறான். அப்ப அதே போலதான் இப்ப லூக்கா 17:30 என்ன, மனுஷகுமாரன் என்பது இயேசு கிறிஸ்து. ஆனா என்ன வருது, அந்த இயேசுவை அவங்க என்ன செய்யறாங்க, வார்த்தைய தாறுமாறாக்கு. அப்ப அதான் இவன் பவுல் சொல்றான் பாருங்க, எப்படி எனில் நாங்கள் அங்கே பாருங்க வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானா. அப்படி என்ன அர்த்தம் என்றா, தேவனுடைய நாமம் என்ன, வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை அவன் தவறாக போதிக்கும் போது அவன் யாரை காண்பிக்கிறான், இன்னொருவர் இருக்கிற மாதிரி அவன் காண்பிப்பான். புரியுதா? அப்ப மணவாட்டியானவள் யாரா இருக்கிறாள், வார்த்தை. அவர் வார்த்தைன்னா மணவாட்டியும் யாரு, வார்த்தையாதான் இருப்பான். அந்த வார்த்தை வந்து ஒரு வார்த்தை தவறினாலும் அந்த பாகத்தோட அவன் என்ன செய்யலாது, இணைய. அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு ஆழமான. அப்ப 1 கொரிந்தியர் 3 பாருங்க, 1 கொரிந்தியர் 3:11 வாசி. அதுதான் அவன் சொல்றான். நான் அதை வடிவா உன்னிப்பா பாத்தீங்கன்னா தெரியும். 3ஆம் அதிகாரம் 11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஆமென். அப்ப பாருங்க, இந்த இதுக்கு அவன் அதை கொண்டு வர, என்ன போடப்பட்ட அஸ்திபாரமாகிய என்ன இயேசுவை அல்லாமல், இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரம் என்ன செய்யப்படையில, போடப்படைய. அப்ப பாருங்க, அவர் யாரு, வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை வந்து மாற முடியாது. அதான் அந்த ஆதியிலே என்ன செய்யுது, வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ள. அப்ப அதே வார்த்தை தான் என்ன செய்தது, தொடராக வருது, அது மாற முடியாது. ஆனா இன்னைக்கு அந்த அதே தேவனுடைய நாமம் என்பது வார்த்தை தான். அப்ப அந்த வார்த்தை மணவாட்டிக்குள்ள வரக்குள்ள இயேசுவும் மணவாட்டியும் வந்து என்ன செய்யறாங்க, அதாவது இயேசு வர முடியாது, வார்த்தை மணவாட்டியும் என்ன செய்யறாங்க, உண்டாகும் போது பரிசுத்தாவி வருது. ஆமே. ஏனென்றால் அந்த வார்த்தை 100க்கு 100 போகுதுதான் தேவனுடைய காரியம் வந்து என்ன செய்யப்படுகிறது, அங்கே தேவனுடைய வார்த்தை மணவாட்டிக்குள்ள வரக்குள்ள அவங்க இருவரும் என்ன செய்யறாங்க, உண்டாகுறாங்க. அப்ப பாருங்க, அவர் வேதமானது இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு. அப்ப மணவாட்டியானவள் என்ன செய்வாள், ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் பிழைக்க முடியும். ஒரு வார்த்தை அவ தவறாக இருக்கல, ஒரு வார்த்தை அவ என்ன செய்யணும், சரியான விதத்தில் அவ புரிந்து கொள்ளாவிட்டால் அந்த காரியத்தில் அவ தவறி போயிடுவா. பாருங்க, அதாவது ஒரு மணவாட்டி இருக்க போகிறாள் என்பதையும், ஆகாயத்தில் ஒரு கல்யாண விருந்து பரிமாறப்பட போகிறது என்பதையும் நாம் அறிவோம். அது தேவனை போன்று அவ்வளவு நிச்சயமாக இருக்க போகிறது. ஏனென்றால் அது அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த பாருங்க, அது என்னவா இருக்கிறதா, அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த மணவாட்டி ஒன்று கூட போகிறாளே, அவருடைய சபையா இருக்கிற போகிறார்கள் என்றும், அவர்கள் அவருக்கு முன்பாக கரை திரையற்றவளாய் பிரசன்னமாய் போக இருக்கிறார் என்பதையும் நாம் அறிவோம். எப்படியா, கரை திரை அற்றவர்களா. அப்ப ஒரு கரை கூட, அதான் நாங்க கன்னியில் என்ற உவமையில நாங்க பார்க்கும்போது அங்கே மணவாளன் வருகிற வேளையில அவங்க அந்த வேதம் என்ன சொல்லுகிறது, 10 கன்னிகைகள் அவங்க மற்றவங்களை வேசி என்று எழுதி இருந்துச்சு. 5 கன்னிகை 5 வேசி என்றா இருந்துச்சு. இல்ல, 10 கன்னிகை. ஆனா 5ட்ட என்ன இருந்தது, எண்ணெய் இருந்தது. அப்ப எண்ணெய் எப்படி வரும், பரிசுத்தாவிக்கு அடையாளம். அப்ப பரிசுத்தாவியானவர் எப்படி வர முடியும், சகல சத்தியம் போதிக்கப்படக்குள்ளதான் அவளுக்குள்ள வர முடியும். அதான் நிறைவான ஆகாரம். அதான் தீக்க சொல்றேன் பாருங்க, யோர்தான்ல வந்து நாகமான் எத்தனை தரம் மூழ்கிறான், 7 தரம். ஏண்டா 7 என்பது பரிபூரணம். அப்ப பரிபூர்ண 7க்குள்ள அவன் பிரவேசித்தால்தான் அவன் மாமிசம் என்னவாக மாற முடியும், சிறு பிள்ளையின் மாமிசமா. அதாவது என்ன, பொடி சேஞ்ச். அதாவது என்ன, உடல் வந்து என்ன சொல்றது, உடல் வந்து மாறுகிறது. ஏன்னா மணவாட்டியானவள் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு போக முன்பாது அவருடைய சரீரம் என்ன செய்யப்படுது,
மறுரூபம் மாற்றம் அடைய போகுது. நீங்க இந்த சரீரத்துல போகலாம். நீங்க போகணுமெண்டா எப்படி அங்க எப்படி இருக்க போறீங்க? இளமையான ஒரு பருவத்துல தான் இருக்கு. அதான் தீக்கட்சி ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தின 90-98 சௌரி போய் அவரை கட்டி தழுவி கரத்தை கொடுக்கக்குள்ள ஒரு இளமையான ஒரு 18 மதிக்கத்தக்க ஒரு வாலிப பெண்ணாக அவ இருக்கக்குள்ள இவர் வியக்குது. அப்ப வியக்கும் போது அவன் என்ன செய்யறான் சொல்லக்குள்ள, அப்ப என்ன தெரியாதான்னு சொல்லக்குள்ள அவ சொல்ல தெரியாது. அப்ப அவ சொல்ல, நீர் என்ன 98 வயதுல வழி நடத்தின அந்த சௌரி நான் தான். ஏன்னா அங்க எப்படி இருக்கிறாங்க? இளமையாயிரு. அப்ப பாருங்க, இந்த 7ல பரிபூர்ணம் அடைஞ்சாதான் அது யாரா மாற முடியும்? இளமையா சரீரம் அங்க மாற்ற முடியும். அதே போலதான் இந்த 7 சபை காலத்தின் செய்தி முழுவதுமா மனவாட்டிக்குள்ள வரும்போதுதான் 7க்கு அப்பால் தான் அவன் என்ன செய்யலாம்? அவருடைய பொடி மாற முடியும். அதனால்தான் பவுலும் எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும் என்று பிரசங்கிச்சான். ஆனா அந்த செய்தி உயிர்த்தெழுதலுக்கு கொண்டு வர முடியாது. அந்த செய்தி மனவாட்டிக்கு போதிய விட்டமினை கொடுக்க இயலாது. அந்த செய்தியானது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குரிய விசுவாசத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த செய்தி எப்படி யூத கோத்திரத்து சிங்கமா இருந்தது, அது குறைவான மெசேஜா இருந்தது. ஆனா 7ஆம் தூதன் வருகிற வேளையில தான் நிறைவான ஆகாரம் வரும். அது நிறைவான மன்னா வரும். வேதத்தின் ரகசியம் முழுமையாவர். அந்த முழுமையான ஆகாரத்தை அவள் புசிக்கிற வேளையில தான் அவருடைய பொடி சேஞ்ச் பண்ண முடியும். அதாலதான் பாருங்க, லூத்தரன் என்ன செய்து அவர் நீதிமானாக்குதலை விசுவாசிச்சு என்ன வார்த்தையினால மனிதன் நீதிமான். ஆனா வெஸ்லி வரும்போது பரிசுத்தமாக்கு, அது நிறைவானது அல்ல. அப்ப ஆனா அவங்ககிட்ட பாவம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா பெந்தகோஸ்தே வரும்போது என்ன வந்துச்சு? வரங்கள் திரும்பி அளிக்கப்பட்டது. ஆனா அங்கே அதன் காட்சி கடந்து பரிசுத்தாவின் யுகம் வருகிற வேளையில என்னது வந்தது? மீட்பு வந்தது. அது திரும்ப அளிக்கும் ஊழியம் மறைக்கப்பட்ட ரகசியம் முழு ஆகாரமும் அவளுக்குள்ள வந்தது. அதனாலதான் அந்த 7ஆம் நாள்ல அவன் 6 தரம் வரான். அதே போலதான் எலியா என்ன சொல்றான்? மழை வரப்போகுது என்று சொல்றான். அவன் சொல்லிட்டு வந்துட்டான். வருகிற வேளையில பாத்தீங்கன்னா மேகத்துல என்ன இல்லை, மழை வர்றதுக்கு அறிகுறியே இல்லை. அப்ப இவன் வேலைக்காரன் போய் பாக்குறான். ஒரு தரம் போறான். அவன் சொல்றான், மழையே இல்லையே, நீ போய் 6 தரமும் பார்த்துட்டு வந்தான். அவன் சொல்றான், இப்ப 7ஆம் தரம் போக்குல பார்த்து அவன் சொல்றான், கையளவு மேகம் வானத்துல எப்படி கையளவு மேகம். அப்படா இந்த அளவு மேகம் வானத்துல தென்படுது. அந்த கையளவு மேகம் அவ்வளோ இஸ்ரவேலுக்கு ஒரு மலையை கொண்டு வர முடியுமா? கொஞ்சமே. ஆனா என்ன நடக்கு? அந்த கையில அதே போலதான் இந்த போட்டோ பாத்தீங்கன்னா வானத்துல பார்க்கல வளவு மேகம் கையளவு தான். ஆனா அது என்ன செய்யுது? வருகிற வேளையில தான் மெசேஜ் மழையான முன்மாறி பின்மாறி மழையானது என்ன செய்யப்பட்டது? பொழியப்பட்டது. அவன் பார்க்கிற வேளையில 7ஆம் தரம் போற வேளையில அங்க மழை. ஏன்னா 7 என்பது பரிபூரணமா. அதான் தீக சொல்றேன் இந்த வார்த்தை. அதனாலதான் அந்த மணவாட்டியானவள் 6ஆம் சபையில அவள் முதிர்ச்சி அடையுது, 5ஆம் சபையில முதிர்ச்சி அடையுது. ஆனா 7ஆம் வருகிற வேளையில முதிர்ச்சி அடையுது. ஆமென். அவள் தான் இந்த மணவாளனுடைய முழு வார்த்தையும் காண்கிறார். அதனாலதான் இந்த கடைசி காலத்துல தேவன் பரிபூரணத்தை மணவாட்டிக்கு கொடுத்த. புரியுது? எவ்வளவு மகிழ்ச்சியான. 6ல கண்டாங்களா? இல்ல. 5ல கண்டாங்களா? இல்ல. 4ல கண்டாங்களா? இல்ல. முதலாவதுல கண்டாங்களா? இல்ல. ஆனா அந்தந்த செய்தி அவங்க விசுவாசிக்கும் போது தேவன் அந்த அங்கீகாரத்தை கொடுக்கும். ஆனா 7 வரக்குள்ள அவள் பெர்ஃபெக்ட், பரிபூரணம். அதான் மணவாட்டிய தேவன் நம்புறான். ஏண்டா அவள் விழுந்து போக முடியாது. முதலாம் ஏவாள் என்ன செய்தா? ஒரு வார்த்தையில என்ன செய்தா? தவறி போனா விசாசனுடைய. ஆனா இவள் தவறவே முடியாது. ஏனென்றா பரிபூரணம் இவளாய். அதான் முழுமையான ஆகாரம். அதான் தாவீது போக்குல என்ன செய்யறான்? 7ஆம் நாள்ல அவன் என்ன செய்யறான்? அங்க போறான். ஏண்டா அந்த நாள்ல தான் அந்த ஆகாரம் கிடைக்கும். ஆமென். ஏனென்றா தேவனுடைய காரியத்துல தேவன் முழுமையானது ஒன்றை தேவனுடைய மனவாட்டிக்கு வச்சு. அதனாலதான் நம்மை அல்லாமல் பூரணமாகாதபடி விசேஷித்த நன்மையை தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் அவங்க என்ன செய்யலாது? பூரணமாக. அப்ப பாருங்க, 6 சபை காலத்துல மரிச்ச எல்லா பரிசுத்தவான்களும் எங்க இருக்கிறாங்க? பரதேசியில இருக்கிறாங்க, இளைப்பாறுட இடத்துல இருக்கிறாங்க. ஆனா இங்க 7ஆவது வரும்போதுதான் அவங்க முதலாவது உயிர்த்தெழுதல பெறுவாங்க. இப்ப பிரண்ணாம் கூட என்ன செய்யற?
மரித்து தான் இருக்கு. இளைப்பாறுதல் சார். ஆனா பாருங்க, விசேஷித்த எங்களுக்கு மரணமே இல்லை. ஏனென்றா முழுமையான ஆகாரம். நான் ஒரு நாள் அதை பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஏண்டா குறைவான ஆகாரமும் முழுமையான ஆகாரம். அப்ப அது வேதத்துலதான் அது இருக்கு. அப்ப அந்த வேதத்துல பார்க்கும்போது குறைவானது செத்தா அதுக்குள்ள எல்லாமே வருது. ஆனா தீகர் சுரே, முழுமையான ஆகாரம் புசிக்கிறவனுக்கு இயற்கைக்கு மேம்பட்ட வியாதி வரையலாம். ஏனென்றா அது பரிபூர்ணமாயிருக்கு. ஆமே. அந்த நோமல் என்ன செய்யும், மற்றவங்களை தாக்கு. ஆனா அந்த குறைவான மெசேஜ்ல நீங்க பின்வாங்கி போனா என்ன நடக்கும், அவர் வருது. ஆனா நிறைவான ஆகாரம் அது வர முடியும். ஏன்னா நிறைவான ஆகாரம் என்பது முழு வார்த்தையாயிருக்கு. ஆமே. அது இயேசு கிறிஸ்துவா இருக்கிறது. தேவன் உங்களுக்குள்ள இருக்கும் போது அது வரவே முடியாது. ஆமே. அவருடைய வார்த்தையாயிருக்கு. அந்த மனவாட்டி ஒன்று கூட போகிறாள். அவருடைய சபையாயிருக்கிறது. பாருங்க, பிரசன்னமாக போறதை நாம் அறிவோம். அவர்கள் இப்பொழுது தங்களை ஆயத்தம் செய்யும் கொள்ளும்படியாக பூமியின் மேல் மூலப்பொருட்களை உடையவர்களாயிருக்கிறார். என்னத்தை உடையவராயிருக்கிறீங்க? மூலப்பொருட்கள். என்ன மூலப்பொருள்? தேவனுடைய வார்த்தை. அதாலதான் நான் சொல்றேன், நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்க மூலப்பொருளை சேர்ப்பீங்க. சேர்க்க 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 பெர்ஃபெக்ட், பரிபூர்ணம் அங்கவர். நீங்க என்ன செய்வீங்க? வார்த்தை இல்லாட்டி என்ன செய்ய உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? நான் நேற்று சொன்னது போல, யோவான போல நீங்க ஆவிக்குள்ளாக போயிருங்க, வேறொரு கிரகத்துக்குள்ள நீங்க போயிருவீங்க. அப்ப புரியா. இங்க அதே தேவன் என்ன செய்வார்? உங்களுக்கு முன்பாக பேசும்போது உங்களுக்கு அந்த காட்சியை காணேன் விளங்குதா? நீங்க தேவனுடைய காரியத்துக்குள்ளாக இருக்கும்போது பாருங்க, அவர்கள் இப்பொழுது தங்களை ஆயத்தம் கொள்ளும்படியா பூமியின் மேல் மூல பொருட்களை உடையவளாயிருக்கிறார்கள். நீங்கள் கவனிப்பீர்களானால் அவள் தன்னை ஆயத்தம் பண்ணினான். யாராவது ஆயத்தப்படுத்தினாங்களா? ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது. சொல்லுங்க. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்பட. யாரை ஆயத்தப்படுத்தினது? அவதான் தன்னை ஆயத்தப்படி. விளங்குதா? அதான் பலவந்த பண்ணப்படுகிறவர்கள் பரலோராஜ்யத்துல பிரவேசிப்பா. தள்ளுற இல்ல, நீங்க தள்ளி உள்ள போறது. அப்ப அதான் உங்களுக்கு வித்தியாசம். நீங்க குடும்பமா, இஸ்ரவேல் குடும்பமா தேசமா ரட்சிக்கப்படும். புறஜாதி குடும்பமா ரட்சிக்கப்படாது. சபையாக ரட்சிக்கப்படாது. அப்படின்னா இந்த சபை ரட்சிக்கப்படும் நான் பிரசங்கிக்கலாம். அது சபையாக அல்ல, ஒருவர் ஒருத்தியாக, ஆண் பெண் ஒருவர் தான் வரப்போறான். அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்ற காரியம், ஒருவர் லேட் ஆக்குறாரா விட்டுட்டு வாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏனென்றா நீங்க அவரை ரட்சிக்கல. அதான் வேதம் சொல்லுது, மனைவி தன் கணவனை ரட்சிப்பாளோ கணவன் தன் மனைவியை ரட்சிப்பாளோ இல்லை. அப்ப அதனாலதான் வேதம் என்ன சொல்லுது? பிரிவினை, நான் சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல? நான் பிரிவினையை தான் உண்டு பண்ண. ஏண்டா வார்த்தை வந்தோட பிரிவினை வந்துடும். ஏண்டா ஒருவர் யார் உங்களோட அடுத்த பாட் வார்த்தைக்கு எதிராக இருந்தா நீங்க எதிராக தான் இருப்பீங்க. நீங்க எதுக்கு எதிராக? அவருக்கு அல்ல, அவர் பேசுற காரியத்துக்கு எதிராக. அதுல நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? ஒப்புரவாக மாட்டீங்க. நீங்க அதால பிரிவினை வந்தாலும் பரவாயில்ல, அவரை விட்டுட்டு நீங்க என்ன செய்ய? ஆலயத்துக்கு வந்துடுவீங்க. நீங்க அதுல சொல்லவே மாட்டீங்க. அது வேதம் அங்கீகரிக்கிறது, வேதம் சொல்லுது. அதை தான் நான் அடிக்கடி போதிக்கிறேன். அதான் நான் பார்த்த சூழ்நிலையால் அவ்வளோ ஒரு காரியம். ஏன்னா பழைய ஏற்பாடுல வேதம் என்ன சொல்லுது? நான் நினைக்கிற மாதிரி எந்த அதிகாரத்துல பழைய ஏற்பாட்டு ஸ்திரீகள் தங்களுடைய கணவனை எப்படி அழைச்சாங்களா? ஆண்டவனே என்று அழைச்சாங்க. அப்படி போல புதிய ஜனங்களும் நீங்களும் கூட கணவனை ஆண்டவனே என்று அழைங்க என்று இருக்குது. ஏனென்றா அவ்வளோ மரியா. அப்படிப்பட்ட சூனமையா என்ன செய்யறா? சொல்லு இல்லை. சொன்னா என்ன போந்துரும்? அவிசுவாசம் போந்துரும். போனா குழப்பம் வந்துடும். அதுக்கு பிறகு அவ சுகத்தை என்ன செய்யலாது? பெறையில. அதான் அந்த சுகத்துக்கு யார் என்ன சொன்னாலும் அது வந்துடும். அப்ப அதான் நான் நேற்று போன பிறகு திரும்ப யோசிச்சு, ஏண்டா இப்ப ஒரு சீரியஸான வைத்தியர்கள் உடனே மனைவியை நாடி என்ன செய்யணும்னு கேட்பாங்க. இங்க போனே ஓப்பன்டா யார்கிட்ட போய் கேட்கிறவன் சொல்லுங்க, யோசி. விளங்குதவங்க. நான் அதை பெருமைப்படுத்தி இன்றைக்கு இதுக்குள்ள ஒருவன் செஞ்சாலும் நான் அதை சொல்லுவேன். எந்த வேலை அதுதான். எனக்கு யார் கிறிஸ்துக்குள்ளால ஒருவன் பயப்படுறானோ அவனை நான் அதிகமா நேசிப்பேன், அதிகமா கணம் பண்ணும். அதுதான் என் இயல். விளங்குற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தைக்காக ஒரு மனிதன் நிற்கிறானோ அது யாரா இருந்தாலும் நான் பாராட்டுறேன். ஆமே.
அவன் அதுக்கு பிறகு எப்படி போறாங்க அது எனக்கு தெரியும். ஆனா அந்த நிமிஷத்தை நான் பாராட்டு நாமே. ஏனென்றா அது முடியாது, அது ஒரு சாட்சி. அது ஏன்னா அது அவ்வளோ பெரிய, அதனாலதான் தேவன் கடமைப்பட்டிருக்கிறார். ஆமே. அந்த காட்சிக்கு அவர் தேவன் இறங்கிய வருவார். அப்ப அதனாலதான் அந்த 4 அவங்க 7 அந்த என்னது 7 மடங்கு என்ன செய்யப்பட்டது, நெருப்பு போடப்பட்டது. ஆனா அந்த தேவண்ட பிள்ளைகளுக்கு 7 மடங்குன்றது முழு பரிபூரணம். ஆனா அங்க 7வதுல என்ன நடக்குது, ஒருவர் 4வது நபராக வார. அப்ப அதான் அந்த காட்சியில தூதர்கள் சொல்றாங்க, நாங்க தண்ணி அடிச்சு அணைக்கவா. ஏன்னா அவன் நெருப்புக்கு மெயினான தூதன் கேட்கிறான், நான் போய் நிப்பாட்டவா. இல்ல அவர் சொல்ற, எந்த பிள்ளைக்கா நானே போறேன். ஆமே. ஏண்டா அது பெரிய ஒரு காரியம், அது யாராலையும் செய்யலாது. ஆமே. அப்ப அவங்க சொல்ற, தேவன் தப்பித்தாலும் தப்பிக்காவிட்டு அவரே தேவனா இருக்க, நாங்க இந்த பொற்சிலையை நாங்க வணங்க போவதில்லைன்னு தேவனுடைய வார்த்தைக்காக. அதான் நான் சொல்றேன், இன்றைக்கு சிலையை வச்சு உங்களை யாரும் வணங்க சொல்ற இல்ல, சொல்ல போறதும் இல்லை. என்ன இன்றைக்கு விக்கிரம் என்ன சொல்லுங்க டக்காண்டு. தேவனுடைய வார்த்தைக்கு என்ன வார்த்தைக்கு முரணாக நீங்க எதெல்லாம் நேசிக்கிறீங்களோ அதெல்லாம் விற்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நீங்க உதாரணத்துக்கு தேவண்ட ஆலயத்துக்கு போகாம எந்த காரியத்துக்கும் எதை செஞ்சாலோ, அல்லது அதை விட தேவண்ட காரியத்துக்கு அல்லது தேவண்ட நாம களங்கத்துக்கு எதை செஞ்சாலும் அது ஒரு விக்கிராராது. நீங்க நினைக்க வேணா சிலையை வச்சு கும்பிடுறதா விக்கிரா. இன்றைக்கு விக்கிரம் தேவனை விட நீங்க ஒன்றை அதிகமா நேசிக்கும் போது அதை எல்லாம் விக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? அப்ப அதுதான் தேவனுடைய காரியம். அப்ப பாருங்க, அது இன்னொரு காரியம் பாருங்க. நான் கோட்ஸ் தான் நிறைய காரியங்கள் எடுத்தன என்றால், வார்த்தை மனவாட்டியானவள் லேசுப்பட்டவள் அல்ல. அதை உங்களுக்கு உணர்த்ததான் நான் பேசி கொண்டிருக்கேன்டா. 99 அல்ல 100. ஆமே. அதனால நீங்க நினைக்க வேணாம் வேறொரு இயேசு வேறொரு காரியத்தை இன்றைக்கு ஆக்கள் காட்ட கொன்றே. இயேசுதான் கடவுள் என்று சொல்லி கொண்டு வஞ்சகம் வருது. அப்ப ஆனா வேதம் என்ன சொல்லுது, நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை இன்னொரு, அப்படின்னா என்ன அர்த்தம், தேவனுடைய நாமம் வார்த்தை. விளங்குது? அந்த வார்த்தையை அவன் தவறாக போத்தினா அவன் வேறொரு இயேசுவை சுட்டி காட்டும். பாருங்க, வார்த்தையை தவறாக போக்கும் போது அங்க யார் வாரது, இன்னொருவர் மகிமைக்கு வாரு ஆட்டோமேட்டிக்கா. விளங்குது? அதே மாதிரி இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை தேவண்ட வார்த்தையை தவறாக புரியும் போது அது என்ன செய்யப்படுது, நீங்க வேறொரு இயேசுவை அங்க கொண்டு வாரீங்க. அப்ப பாருங்க, தேவண்ட காரியம் எவ்வளவு முக்கியம். ஏனென்றா தேவன் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை மனவாட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே பெந்தகோஸ்தே நிலைக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், திரும்பி இருக்கிறோம். அப்ப உங்களோட நிலைகளை நீங்க பார்க்கும். ஏன்னா அந்த வல்லமை எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கு எங்களோட மெசேஜோட சாராம்சம் என்ன, பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களுக்கு. அதுக்காக தான் தேவன் எலியாவை என்ன செஞ்சார், அனுப்பி. அன்றைக்கு பார்த்தோம், பிதாக்களுடைய இருதயம் எங்க திரும்பினது, பிள்ளைகளுக்கு மூல உதவி. ஏன்னா ஆதி பிதாக்கள் மோசையுடைய காரியத்தை அங்கே சீசர்கள் இழந்து போனதை அங்க என்ன செய்யறான், யோவான் எலியா திருப்பினான். ஏன்னா மூல நிலைக்கு திரும்புற வேளையில அங்க அபிஷேகம் இறங்கினர். அதே போல இன்றைக்கு பாத்தீங்கன்னா என்ன நடக்கிறது, இன்னைக்கு பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களுக்கு திரும்பும். அப்ப அந்த மெசேஜ் என்ன, அந்த வல்லமை இருந்துச்சு, அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, கட்டளை இடுகிறது நடந்துச்சு. ஏனென்றா அவங்களுக்குள்ள யார் வந்துட்டது, வார்த்தை வந்துச்சு. ஆமேன். அந்த வார்த்தை, திறக்கப்பட்ட வார்த்தையை கண்டுட்டான். அப்ப நீங்க நினைக்கவேனா, இயேசுன்றது அது வார்த்தை தான். தேவனுடைய நாமம் என்பது வார்த்தை தான். வேதம் என்று சொல்லு. அதனாலதான் தேவன் எதை கொண்டு நியாயந்திக்க போறான், தேவண்ட வார்த்தையை கொண்டுதான். நீங்க கேட்டா அதான் முழு வார்த்தை. அதான் சொல்ற, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அது ஒரு உறுப்பாக, ஏண்டா அது ஜீவன் உள்ளது. வேதாகமானது முழு இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு. இன்னைக்கு உலகத்துல அநேகர் இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்கோ மற்ற சபையில் பொது மொழிப்பை கொண்டுட்டாங்க. ரோமன் கத்தோலிக் என்ன சொல்லுது, இது காலாவதியாகி போய்விட்டது. இன்னைக்கு மெசேஜில் உள்ளவங்களுக்கு என்ன சொல்றாங்க, இது டேட் முடிஞ்சு காலாவதியாக போயிட்டு, அதனால இது த்ரோ, அதாவது வீசப்பட வேண்டிய ஒன்று என்ன செஞ்சுட்டாங்க, அது வீசி 2 முறையும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வீசிட்டாங்க. ஏனென்றா அது இதுட முக்கியம். ஆனா மனவாட்டிக்கு என்னது, அது இயேசு, அது ஆமேன், அது தேவனுடைய வார்த்தை. அவள் கணம் பண்ணுவாள், மதிப்பாள். ஏனென்றா அது தேவனுடைய வார்த்தை. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த வேளையிலும் அவருக்கு வேதாமானது கொடுக்கப்பட்ட வேளையில் அவர் என்ன செய்தார், எழுந்திருந்து அதை வாசிச்சு அவர் மூடி வச்சார். ஆமே. அவர் செய்யாம இருந்திருக்கு. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் அந்த வார்த்தை, அதை எழுதினவரே அவர் தான்.
ஆனா அவர் என்ன செய்தார்? அதை எழுந்து நின்று வாசிச்சார் என்று வேதம் அடமொழியாக எழுதப்படும். அதே நேரம் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அவர் ஓய்வு நாள் தோறும் எங்க போனாரா? பீச்சுக்கு போனா. அப்படியா இருக்கு? இல்ல, எங்கயா? ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயத்துக்கு போயிருக்கு. ஒருக்கா பண்டிகைக்கு கூப்பிடுறான், அவர் அனுப்பல, எந்த கூட்டத்தோட விரும்பாமான. ஆனா பாத்தீங்கன்னா பண்டிகையில அன்றைக்கு வந்துட்டேன். ஏன்னா அவருக்கு அதுல இருக்காம இருக்கு. ஏண்டா அந்த பண்டிகையை அவர் பார்க்க. ஏன்னா அதான் நியாயம். அதான் யோவான் வந்து கேட்கிறான், ஆண்டவரே உம்மாலே நான் பெற இருக்கும் போது நீர் என்னாலே பெற அவசியம். எல்லா நீதியை நிறைவேற்றுவதே நமக்கு ஏற்றதா. ஏன்னா அவர் மனித சரீரத்துல வந்தபடினா தேவன் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். இப்ப கவனிங்க, இந்த சபையானது இதை கவனமா பார்க்கணும். அதே போல ஒவ்வொரு பரிசுத்தவானும் கவனமா பாருங்க. ஏனென்றா இந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை நான் சொல்ல பாருங்க. கிறிஸ்தவர்கள் என்னும் முறையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவளா இருக்கிறீர்கள். அமெரிக்காவில் நீங்கள் போக விரும்பும் சபையை தெரிந்து கொள்ளலாம். என்னையா? நீங்கள் அமெரிக்காவில் போகும் சபையை நீங்க என்ன செய்யலாம்? தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் எந்த சபையை சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுதல் அமெரிக்கருக்கு அளிக்கப்பட்டுள்ள உரிமையாகும். அது தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் எந்த சபைக்கும் போக வேண்டியதில்லை. அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு சபையை உரிமை தெரிந்து கொள்ள உரிமை என்று. உங்களுக்கு எந்த சபையை, சில பேர் போவாங்க அந்த சபைக்கு போனா அது சரியில்லை, எந்த சபைக்கு ஊழியக்காரன் சரியில்லை, அப்படியெல்லாம் சொல்ல. அவங்க எல்லாம் என்ன செய்யணும்? வீட்டுலதான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சபையும் வந்து பெர்ஃபெக்ட் இல்லை, பரிபூர்ணம் இல்லை. அப்ப அவங்க வீட்டுலதான் இருக்கும். ஏன்னா வீட்டுல இருந்தா வேதம் அதுக்கு போதிக்கிறத அவங்க பார்க்கணும். ரைட். உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் எந்த சபைக்கும் போக வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் மெதடிஸ்ட் சபையிலிருந்து பேப்டிஸ்டுக்கு சபைக்கு அல்லது கத்தோலிக்க சபையிலிருந்து பிரஸ்டாண்டுக்கு சபைக்கு மாற விரும்பினால் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்ப ரோமங்கத்திலுக்கு இருந்து அடுத்த சபைக்கோ அடுத்ததுல இருந்து அடுத்ததுக்கு யாராவது மாற விரும்பினா யாருமே என்ன செய்யலாதான்? ஒன்றும் செய்யல. ஏன்னா இது மக்களுடைய உரிமை. லவோதிகா என்றா என்ன? மக்களின் உரிமையார். அப்ப இன்றைக்கு உரிமை, ஹியூமன் ரைட்ஸ் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு, தனி உரிமை. அதனால எந்த மனிதனுக்கு இந்த சபைக்கு வா அந்த சபைக்கு வான்னு சொல்லலாது. அவன் தான் அதை செய்யணும். ஏன்னா அது எங்க வழி நடத்துது? தேவனுடைய ராட்சியத்துக்கு. ஏன்னா அது வார்த்தை. அந்த வார்த்தை இருந்தாதான் அங்க தேவன் வரும். அப்ப பாருங்க, நீங்க லேசுப்பட்ட சபை என்பது லேசுப்பட்டது. நீங்க சும்மா ஒரு சபைக்கு போகக்கூடாது. எங்கேயாவது போகுது, எங்கேயாவது ஒரு செய்தியை வச்சு படிக்கிறாங்க, தீர்க்கதரிசியை பிரசங்கிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. இந்த பாருங்க, இந்த பாயிண்ட நீங்க பார்க்கணும். யாருமே ஒன்றும் சொல்ல முடியும். நீங்கள் குறிப்பிட்ட சபைக்கு தான் செல்ல வேண்டும் என்று யாரும் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. அது நம்முடைய சுதந்திரம், அதுதான் நம்முடைய ஜனநாயகம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் விரும்புகிறதை தெரிந்து கொள்ள மத உரிமை அளிக்கப்பட்டுள்ளது. அது ஒரு பெரிய விஷயம். கூடுமான வரைக்கும் இது உரிமையை நாம் நீண்ட காலம் பெற்றிருக்க தேவன் உதவி செய்வாராக. பாருங்க அடுத்த பந்தி. உங்களுக்கு தெரிந்து கொள்ளுதல் உள்ளது. ஒரு சபையை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது நீங்கள் அந்த சபையை தேர்ந்தெடுக்கும் போது அது உங்களை நித்தியத்துக்கு வழி நடத்துமா என்பதை குறித்து நீங்கள் உறுதியாய் அறிந்திருக்க வேண்டும். நீங்க அந்த சபைக்கு தெரிந்து கொள்ளும் போது அந்த சபைக்கு போனா அது உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போகுதா, அல்லது இடர பண்ணுதா, அல்லது நாங்கள் பிரசங்கியாத வேறொரு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதா, அல்லது வேறொரு இயேசுவை அவங்க பிரசங்கிக்கிறாங்களா என்றது ஜனங்கள் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளும். ஏன்னா இது எங்க நடத்த போது? நித்தியத்துக்கு. அதான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சு பரலோகத்தின் மாதிரியா தான் சபையை தேவன் என்ன செய்ய பூமியில கொண்டு வந்து. அதான் திகர் சொல்லு, நீங்க பரலோகத்துல இருப்பீங்கன்னா பூலோகத்துல நீங்க ஒரு சபையில கழிவுந்து கொண்டு இருப்பீங்க. அங்க மகிழ்ச்சியா இருந்தாதான் உங்களுக்கு அங்க இருக்கு. அப்ப பாருங்க இது எவ்வளவு நீங்க இந்த ஆழத்தை அறியும். ஏண்டா நீங்க ஒவ்வொருவருக்கு நீங்க சொல்லுகிற ஒரு பெண், சிறிய பெண் மாதிரி அது தீக்கர் சொல்லி அவள் மனவாட்டிக்கு ஒரு அடையாளமா இருக்கு. பாருங்க அவள் தான் இங்க ஒரு தீக்கரிசி இருக்கிறான், நீ என்ன செய்ய அங்க போக. அப்ப அதான் தீக்கர் சொல்லி அவள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக இருக்கும் போது ஒரு எழுச்சி அவளுக்குள்ள வரையும். ஆனா அவள் அடிமையாகி போய் வேறொரு இடத்துக்குள்ள போகும்போது ஒரு சந்தர்ப்பம் வருது நாகமானுக்கு. பாருங்க அங்கதான் அவள் அந்த மேன்மையை கண்டு அவள் என்ன சொல்றாள்? அங்க ஒரு தீக்கரிசி இருக்கிறார், அங்க போனா சுகம் கிடைக்கும். அப்ப யார் அறிமுகப்படுத்துறன்னு பாருங்க. மனவாட்டி தான் என்ன செய்யணும்? ஒரு தீக்கரிசிய
அடையாளப்படுத்த முடியும். அதே போலதான் இன்றைக்கு இந்த மெசேஜ் அடையாளப்படுத்த தேவன் உங்களுக்கு அப்ப பாருங்க, அடையாளப்படுத்தினோன்னு அங்க நாகமான் அங்க நாகமான் வருகிற வேளையில என்ன நடக்கும்? அவனுடைய சேவர்கள், அவர்களும் யாருக்கு அடையாளம்? ஊழியக்காரர். அவங்க என்ன சொல்றாங்க? வேறொருவர் சொன்னா நீ அதை இதை பெருசா சொன்னா செய்வேன், நீ என்ன செய்ய ஒருக்கா போய் செய்து பாரு மன்னக்குள்ள அவன் என்ன ஒருக்கா மூழ்குறான், அடுத்தது மூழ்குறான், அடுத்த 7ஆம் தரம் மூழ்கக்குள்ள என்ன வருது? சிறு பிள்ளையதான் பொடி சேஞ்ச். இந்த 7ஆம் சபையின் காலத்துலதான் ரட்சிப்பு எடுத்துக்கொள்ளப்படுதல் பாருங்க. ஆமே. அதே போலதான் எரிகோல இருக்க ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? 6 தரம் என்ன சுற்றி வந்து 7ஆம் நாள் 7 தரம் சுத்தி வாரம். ஏன்னா 7 தரம் இந்த மெசேஜ் தான் எரிகோ உடைக்கணும். ஆமே. இந்த செய்தி தான் எல்லாத்தையும் உடைக்கும். உங்களால தான் அதை செய்யல. அதான் சொல்ற, இந்த ஜனத்தை பார்த்து நான் செய்த கிரியைகளை நீங்களும் என்னை விட பெரிதான கிரியைகளை நீங்க செய்வீங்க. ஏன்னா இந்த மெசேஜ் வந்து பரிபூர்ணம். இயேசு கிறிஸ்து உள்ள கொண்டு வந்தோன்னே அவங்க பெரிய அற்புதத்தை செய்வாங்க. அவங்களால எதையுமே செய்ய முடியும், எதையும் செய்ய வல்லவர். அதனால இந்த செய்திக்கு அதான் அந்த 7 நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அந்த 7ஆவது தான் எல்லாமே இருக்கு. அப்ப நான் அதை பிரசங்கிக்க விரும்புறேன். ஆமே. ஏனென்றா அந்த ஒவ்வொன்று காரியம் அப்ப அதான் திகர் சொல்ற அந்த 7ஆம் சபை காலம், அதான் 7ஆவது வந்தோடனே தான் மணவாளம் பாரு. ஆமே. ஏன்னா அது 6ஆவதுல அவர் வரையல, 5ஆவதுல அவர் வரையல. ஆனா அவர் என்ன செய்ய ஒரு தூதனா இறங்கி செய்தியை கொண்டு. ஆனா 7ஆம் சபை வரக்குள்ள அவரே இறங்கிவார். ஆமே. பாருங்க எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு சபை காலம், உன்னதமான நிலையில இருக்கிற. ஆனா ஜனங்களே நீங்க சரியான சபையை நீங்க என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். அந்த இடத்துல வார்த்தையில இப்ப நான் நிறைய கொண்டு வந்திருக்கேன் இந்த போன்ல. நேற்று ஃபுல்லா நான் எடுத்து ஒரு 20க்கு மேற்பட்ட எடுத்தேன்னா அப்படி அதை வாசிச்சாலே உங்களுக்கு செய்தி தேவை. அப்படி ஒரு அழகான ஒரு காட்சியை தீக்கரிச்சு கொண்டு வர அந்த மணவாளன் மணவாட்டி, இயேசு வார்த்தை, மணவாட்டி வார்த்தை, அது ரெண்டும் எப்படி இருக்கும்? வார்த்தை ரெண்டுக்கும் மேட்சிங்கா. ஒன்றுல கூட அது என்ன செய்யாது. இதா நான் முடிஞ்ச அதை நான் இதை வாசிச்சு காட்டுறேன். உங்களுக்கு தெரிந்து கொள்ள உள்ளது பாருங்க. அந்த சபையில் நீங்கள் தெரிந்தெடுக்கும் போது நித்தியத்துக்கு வழி நடத்துமா என்பதை குறித்து நீங்கள் உறுதியாய் அறிந்திருக்க வேண்டும். ஸ்தாபன கோட்பாடுகளை கொண்ட சபையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கு கோட்பாடுகள் மாத்திரம் அவசியம் என்று நீங்கள் நினைக்கலாம், அல்லது மற்றொரு சபை சிறந்த கோட்பாடுகளை கொண்டுள்ளது என்று நீங்கள் எண்ணலாம். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தையே அது உள்ளது. ஆகவே இவைகளில் நீங்கள் எதை தெரிந்து கொள்வீர்கள் என்பதை தீர்மானம் செய்ய வேண்டும். தெரிந்து கொள்ளுதலின் விஷயத்தில் நம்முடைய எழுதப்படாத ஒரு பிரமாணம் உண்டு. அப்ப பாருங்க, சில பேர் கிட்ட அது வசதி என்று தெரிவு செய்வாங்க. ஏன்னா சில பேர் வந்து அந்த இடத்துல அற்புத அடையாளம், சிலது நாங்க பாரம்பரியமாவே சிறு வயதிலிருந்து அந்த சபைக்கு போனபடி அப்படி. ஆனா ஒரு மணவாட்டியானவள் வார்த்தையை தான் அவ விரும்புவா. ஏண்டா அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தையை சந்திக்கும். அப்ப ஆதியில அந்த மணவாட்டி வார்த்தைக்குள்ளாக அது இல்லாத பட்சத்துல அவ வந்து சரியான சபையை வந்து என்ன செய்யலாம்? தெரிவு செய்ய. அப்ப அவ என்ன செய்வா? இயற்கை நியதிகளை கொண்டு அவ என்ன செய்வா? அதுல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும். ஆனா ஒரு மனிதன் தேவண்ட வார்த்தைக்குள்ளாக அவன் இருப்பேன், அவனால ஜீரணம் செய்ய. ஏன்னா அந்த ஆகாரம் அவனுக்கு என்ன செய்யாது? வீட்டை இப்ப கழுகு பாருங்க, கோழி குஞ்சியோட இருந்தாலும் அது சாப்பிடா. அப்ப அது என்ன செய்யும்? சாப்பிடாதபடினால அது எப்படி இருக்கும்? சோர்வாதான் இருக்கு. ஏன்னா அதுக்குரிய ஆகாரம் இருந்தாதான் அது புஷ்டியா. அப்ப கழுகுடைய ஆகாரம் என்ன? புது ரத்தத்தோடு கூடிய ஆகாரம். அது அப்படியே மறிக்காம தான் அது சாப்பிடும். அதனாலதான் அது அப்படியே உயிருள்ளதாகவே பிடிச்சு என்ன செய்யும்? கொண்டு போக்குள்ள என்ன செய்யும்? உடனே பிடிச்சிட்டு கீழே நிக்காது. கழுகுட குணத்தை பாத்தீங்கன்னா பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஆழத்துல இருந்தாலும் தண்ணிக்கு உள்ள போய் அதை மீனை பிடிக்கும். நான் அந்த வீடியோலாம் எடுத்து அனுப்ப வலிக்கிறேன். இப்ப வந்து சிஸ்டத்துல வந்து நாங்க ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிடலாம். ஏன்னா அது காப்பி ரைட், ஒரு மனிதன் உரிமை ஆயிடுச்சு. அப்ப அதனால வந்து அதை நாங்க டவுன்லோட் பண்ணி அனுப்பிடலாம். அந்த வெப்போட அனுப்பினா உங்களுக்கு அது பார்க்கலாம். ஏன்னா அது சில பேர் ஃபேஸ்புக் வச்சிருக்கல, சில காரியத்துல வந்து அந்த வீடியோ அந்த நபரை நீங்க ஆட் பண்ணாட்டி சில வீடியோ பார்க்கும். அப்ப அதனால பாருங்க, அது என்ன செய்யும்? எடுத்து மேல கொணந்துடும். மேல கொணந்துட்டா அவங்களுக்கு பலன் இல்லை. கழுகுக்கு வந்து ஆகாயத்துல தான் அதுக்கு என்ன இருக்கிறது? பலன் இருக்கு. அது பறக்கக்கூடிய பறவை. அதனால எடுத்தோன்னா அது துடிக்கும். அதிலே ஆளை முடிச்சு அதை என்ன செய்யும்? கொண்டு போய்
இரத்தத்தினால கூடிய ஒரு ஆகாரத்தை அதை புசிக்கும். அதே போலதான் தீர்க்கதரிசியே மணவாட்டியானவள் வார்த்தை, இயேசு வார்த்தை. அப்ப அவள் என்ன செய்வாள்? வார்த்தையை தவிர எந்த பிரமாணத்தை அவள் என்ன செய்ய மாட்டாள்? எடுக்க மாட்டாள். அவளை அது நித்தியத்துக்கு வழி நடத்துறபடினால அவள் சரியான சபையை அவள் என்ன செய்வாள்? தெரிவு செய்வாள். ஏண்டா அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கு. அப்ப பாருங்க, அந்த புரிதிய எரிசலமாகிய அந்த மணவாட்டி என்ன செய்றா? இறங்கி வர்றா. அது என்ன இறங்கி வந்துச்சு? 1963 அந்த வார்த்தை அது என்ன செய்தது? அங்கே தேவனுக்குள்ளாக அந்த வார்த்தை முழுவதும் என்ன செய்யறது? மணவாட்டிக்குள்ளாக வருது. நான் ஒரு சில காரியங்களை பேசி நான் முடிக்க போறேன். ஏனென்றா நீங்க தேவனுடைய வார்த்தையோடு நீங்க கவனமா இருக்கணும். வார்த்தைக்கு முரணானது நீங்க செய்யும் போது நீங்க தவற வேண்டிய நேரத்துக்கு நீங்க கடந்து போறீங்க. பாருங்க, ஒரு கால் சபை மணவாட்டி தெரிந்து கொள்ளப்பட்டு முடிந்திருக்கும். அவளை இப்பொழுது ஆயத்தப்படுத்த வேண்டும். அவளை எழுப்புதல் முடிந்து விட்டது, அதை நாம் அறிவோம். ஏண்டா மணவாட்டியானவிட எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ன நடந்துட்டு பேரானது அவள் என்ன செய்யப்பட்டால் முன்குறிக்கப்பட்டு எல்லாமே நடந்து முடிஞ்சு. இதை கவனமா பார்த்தாதான் நடந்து முடிஞ்சக்குள்ள வேற ஏதாவது போயிடக்கூடாது. விளங்குது? இது என்னத்துக்கு கொண்டு வாரேன்றதை பாருங்க. தெரிந்து கொள்ளப்பட்டு முடிந்திருக்கும். அவளை இப்பொழுது ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்ப இப்ப என்ன செய்யணும்? அவளை ஆயத்தப்படுத்த வேண்டும். எழுப்புதல் முடிந்து விட்டது, அதை நாம் அறிவோம். வேறு எழுப்புதல் ஆவி இனிமேல் இருக்காது. ஆராதனை 2 மணி நேரம் நீடித்தால் எல்லாரும் குறை கூறுகின்றனர். ஆராதனை என்னையா லேட் ஆயிட்டா என்ன செய்யறாங்க? எல்லாரும் குறை கூறுகின்ற. கவனமா பாருங்க, குறை கூறுகின்ற. எழுப்புதல் இரவும் பகலும் எல்லா நேரங்களில் நடந்து கொண்டிருக்கும் ஒன்று. எழுப்புதல் என்னையா? இரவும் பகலும் நடந்து கொண்டிருக்கிற ஒன்று. ஆனா உங்களுக்கு 1.5 மணி தியாலத்துக்குள்ளே எழுப்புதல் என்ன செய்யுது? முடியுது. புரியுதா உங்களுக்கு? ரைட். பாருங்க, எழுப்புதல் இரவும் பகலும் எல்லா நேரங்களில் நடந்து கொண்டிருக்கும் ஒன்று, அது முடிந்து போவது இல்லை. ஆமேன். இப்பொழுது எழுப்புதல் முடிந்து விட்டது. எனவே அதாவது அடுத்தது சொல்ற எழுப்புதல் முடிந்து விட்டு. எந்த எழுப்புதல்? பாருங்க, வாசிச்சு முடிஞ்சாத. எனவே இப்பொழுது நாம் சேகரித்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்க அரும்பாடுபட வேண்டியதாயிருந்தது. அவன் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடித்தவுடன் அடுத்தபடியாக மணவாளனை சந்திக்க அவளை ஆயத்தப்படுத்தினான். ஏன்னா ஆபிரகாம் ஒரு மணவாட்டி எடுக்க அரும்பாடுபட்டான். அவருக்கு ஒரு பரீட்சை வச்சான், டெஸ்ட் வச்சான், அதை தெரிவு செய்தான். அதை என்ன பாடுபட்டான். அதுக்கு பிற்பாடு அவன் அடுத்தது என்ன செய்யான்? மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுத்தினான். அதுதான் அவன் அடுத்ததாக புரிந்த செயல். அவன் இப்பொழுது அவளை கண்டுபிடித்தான் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சாயங்கால வேளையிலே சாயங்கால வெளிச்சத்தில் நேற்றிரவு ஸ்திரீகள் மனிதர்கள் இருவரையும் தாக்கின போது அவர்கள் வார்த்தையை மதிப்பு கொடுத்து எழுந்து நின்று தங்கள் தவறென்று ஒப்புக்கொண்டார்கள். அதாவது அன்றைய தினத்துல தீர்க்கதரிசி வார்த்தையை குறித்து பேசும்போது என்ன செய்யறாங்கடா பாருங்க, இந்த எழுப்புதலுக்கு வர்றே பாருங்க. அதாவது மனிதர்கள் இருவரையும் தாக்கின போது அவர்கள் வார்த்தையை மதிப்பு கொடுத்து எழுந்து நின்று தாங்கள் தவறென்று ஒப்புக்கொண்டு தேவனுடைய மன்னிப்பை வேண்டி முன் செல்ல பிரியம் கொண்டனர். உடன் அவங்க என்ன செஞ்சாங்க? வார்த்தை வந்தோடனே நாங்க செய்யறது தவறன்னு என்ன செஞ்சாங்க? எழும்பி நின்று முன்னுக்கு வர விரும்பினாங்க. எழுப்புதல் உண்டாவதற்கு இதுவே இடம். அப்ப அதாவது என்ன சொல்றேன்? எழுப்புதல் முடிந்துட்டென்று, ஆனா இரவும் பகலும் எழுப்புதல் நடந்து கொண்டு. ஆனா அந்த எழுப்புதல் எங்க நடந்து கொண்டிருக்கிறது? மணவாட்டிக்குள்ளா. அதாவது உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக வார்த்தை வரும்போது உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகி வார்த்தையில நான் தவறாயிருக்கிறேன் என்ற உணர்ச்சி உங்களுக்குள்ள வந்து என்ன செய்யறீங்க? இடப்படுறீங்க. ஆனா எழுப்புதல் பரவலாக நடக்கையில அது மணவாட்டிக்குள்ளாகவே தேவன் அந்த அற்புதத்தை எளிமையில செய்து கடந்து போகும். இன்னைக்கு சாபனங்கள் பப்ளிக்கா செய்யறாங்க இப்படிப்பட்ட அற்புதங்கள். ஆனா எங்களுக்குள்ள யாருக்கு வருது? யார் சுனேமையால போல விசுவாசிக்கிறாளோ, யார் மரியால போல விசுவாசிக்கிறாளோ, யார் சாரால போல அவங்களுக்குள்ள மட்டும்தான் அது அது அவங்களுக்கு மட்டும்தான் அது என்ன செய்யும் தெரியும். ரைட், இதை கவனமா பாரு. நான் முடிக்கிறேன் இதோட. ரைட், பாருங்க, அவர்கள் முன் செல்ல பிரியங்கொண்டன. எழுப்புதல் உண்டாவதற்கு இதுவே இடம். எனக்கு தெரிந்திருக்கும் வரைக்கும் எழுப்புதல் எங்காவது உண்டானால் அது உத்தம இருதயங்களை உள்ள இந்த இடத்தில் தான் அது உண்டாகும். அப்ப ஒரு எழுப்புதல் உண்டாகும் என்றா அவர் என்ன சொல்றேன்டா? உத்தம இருதயத்தோடு இருக்கிற
உள்ளத்துலதான் அது என்ன செய்யப்படும், நடக்கும், உண்டாகும். உத்தம இருதயம் உள்ள அந்த இடத்தில் தான் உண்டாகும். ஏன், கிரிய செய்ய ஏதாவது ஒன்று இங்குள்ளது. அதாவது கிரிய செய்ய ஏதாவது ஒன்று என்ன செய்யறது, ஒன்று உள்ளது. அதான் ஆழம். இப்ப கிணற்றுக்குள்ள இருந்து மேல இருந்து சத்தம் போட்டா என்ன செய்யும், அங்கிருந்து வேறொரு ஆள் கதைக்கிற மாதிரி என்ன செய்யும் பாரு. அதான் தீர்க்க ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஏன், கிரிய செய்ய ஏதாவது ஒன்று இங்குள்ளது. பாருங்கள், ஏதாவது ஒன்றை அவர்கள் பெரும்பாலான ஒரு கர்வம் கொண்டவர்கள் ஆகி விடுகிறார். சில பேருக்கு பேசினோன்னு என்ன செய்யறாங்களாம், கோபம் வருது. கோபம் வந்து என்ன வருது, கர்வம் கொள்ளுறான். ஆனா வார்த்தையை பேசின மனவாட்டி என்ற அவளுக்கு என்ன செய்யும், எந்த ஏளனமான வார்த்தை சொன்னாலும், கேவலப்படுத்தி சொன்னாலும், மற்றவங்களுக்கு முன்னால் அவமானப்படுத்தினாலும் அவ என்ன செய்ய மாட்டா, அதை பார்க்க மாட்டா. அவ எதை பார்ப்பா, எனக்கு உம்மட்ட இருந்து ஆசீர்வாதம். அதானே அவர் செய்தாள். அந்த ஸ்ரீ என்ன ஸ்ரீ, அவை நாய் என்று சொல்றேன். என்ன ஸ்ரீ, என்ன ஸ்ரீ, நல்ல ஒரு ஊரை பேரை சொல்லிதான் அந்த வருது. ரைட். அந்த ஸ்ரீக்கு வந்து அவர் சொல்ற, பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்கள் வந்து சாப்பிட முடியும். அவர் சொல்ற, ஆண்டவரே மெய்தான் ஆண்டவரே. அவர் சொல்ற, உண்மைதான் ஆண்டவர். ஆனா அது விழுகிறத நாய் வந்து நக்குந்தானே என்ன. அப்ப பாருங்க, அவர் சொல்றே, அவளோட அந்த விசுவாசத்தை கண்டு இயேசு கிறிஸ்து என்ன செய்யறே, மெச்சிக்கிறேன். அவள் எந்த ஸ்ரீ, புறஜாதி. அதான் தீர்க்கதரிசி அதுக்கு சொல்றேன், புறஜாதி. அதான் சொல்றா, நீங்க கண்டு விசுவாசிக்கிறீங்க, காணாமல் விசுவாசிக்கிறோம், அதான் புறஜாதி. ஆமே, நாங்க காணாம விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு இஸ்ரவேலை விட இரட்டிப்பான விசுவாசம் இருக்கு. அதுதான் எப்படி நாய் என்று கேவலமா பேசினாலும் நாங்க என்ன செய்வோம், வார்த்தை என்ன, அங்கதான் ஆண்டவரே நாங்க எங்கே போவோம், ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்துல மாத்த. அப்ப அவங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல மாத்திரம்தான் அந்த வார்த்தை உண்டாகும். பாருங்க, ரைட். அப்ப பாருங்க, இருதயங்கள் உள்ளது இடத்தில் தான். ஏன், கிரிய செய்ய ஏதாவது ஒன்று இங்குள்ளது. பாருங்கள், ஏதாவது ஒன்று அவர்களில் பெரும்பாலானோர் கர்வம் கொண்டவளாகி விடுகிறனர். அதை குறித்து நீங்கள் கூறுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஞாபகம் கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட வித்து ஸ்தாபன வித்து. அப்ப கர்வம் கொள்ற வித்து என்ன வித்தாம், ஸ்தாபன வித்து. ஏன்னா ஸ்தாபன வித்து எதுக்கு அடையாளம், வெள்ளாட்டுக்கு. வெள்ளாட்டுக்கு பாருங்க என்ன செய்யும், நீங்க சொன்னோன்னு அதை என்ன செய்யும், இடிக்கும். செம்மறியாடு என்ன செய்யும், நீங்க என்னதான் ரோமத்தை வெட்டினாலும், தலைக்குத்தனை தொங்க விட்டு அதோட ரோமத்தை வலிச்சாலும் என்ன செய்யும், சத்தம் போடாம இருக்கு. அதான் அவர் சத்தமிடாதபடி, என்ன அந்த வசனம், சத்தமிடாதபடி ஆட்டை, செம்மறி ஆட்டை போல இருந்தார். ஏன்னா அவரை மயக்கத்தினாங்க, அவர் பேசாது இருந்தார். ஏன்னா அவருக்கு அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை, எல்லாமே இல்லை. ஆனா அவர் தேவனாக இருந்து தன்னுடைய தன்னுடைய அந்த என்ன சொல்ற நட்பம்ப என்ன செய்தார், காண்பிச்சு. அன்றைக்கு செய்தி பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதை நான் அதை வாசிச்சு முடிக்க போறேன். ரைட். விரும்ப மாட்டார். ஞாபகம் கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட வித்து சாபன வித்து. அது ஆபிராமின் வித்தல்ல. ஆபிராமின் வித்து அல்லது சந்ததி வார்த்தையை கண்டுகொண்டு அதை வேகமாக விசுவாசி. ஆபிராமுடைய வித்து என்ன செய்யுமாம், அதை கண்டு வேகமாக அதை என்ன செய்யுமாம், அதை விசுவாசி. அப்ப பாருங்க, தேவனுடைய காரியம், தேவன் விரும்புற அழகு வந்து நட்பண்பு. இன்றைக்கு அந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் பாருங்க. எத்தனை பேர், நிறைய பேர் வந்து அதை நீங்க பாக்குறதே இல்லை. நிறைய பேர் வந்து அதை கண்டும் காணாதவர்களை போல, கண்டும் காணாத அடையாளம் என்று இசைக்கரிசி எடுக்கு. அதே போல நீங்க செய்தியை கண்டும் காணாம அதை வாசிச்சுட்டும் ரெஸ்பான்சிபிள் செய்யாம நீங்க என்ன செய்யறீங்க, அதை இருக்கிறீங்க. ரைட். அது உங்களுக்கும் தேவனுக்குரிய காரியம். அந்த இன்றைக்கு வாசிச்சு இன்றைக்கு போட்டதை பாருங்க. மனிதனோ இயற்கை அழகை பார்க்கிறான், அது வஞ்சனை உள்ளது. வஞ்சிப்பதற்காகவே ஒரு பெண்ணுக்கு அழகு அளிக்கப்பட்டுள்ளது. இதை நீங்க பெண்ணோடும் பார்க்கணும், சபையோடும் பார்க்க. ஏன்னா பெண் வந்து அதே போல இன்னைக்கு நிறைய சபை அழகாக இருக்கிறது என, ஆனா அது வஞ்சிக்கப்பட ஜனங்கள் வந்து அந்த அட்ராக்ஷனை கண்டு, அந்த கவர்ச்சியை கண்டு விழுந்து போறாங்க. ஆனா அவங்க வார்த்தையை பார்க்காம அந்த அழகை பார்க்கறாங்க, அதனுடைய தன்மையை பார்க்கறாங்க, வடிவை பார்க்கறாங்க, அதை பார்த்து அவங்க விழுகிறாங்க. அதே போல பாருங்க, இயற்கையின் அழகை அது வஞ்சனை உள்ளது. வஞ்சிப்பதற்காகவே ஒரு பெண்ணுக்கு அழகு அளிக்கப்பட்டுள்ளது. அதான் நான் தொடர்ந்து அந்த வாரம், அதாவது விவாகமும் விவாகரத்து என்ற செய்தியை போட்டுவார். அதுல பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் அவ்வளோ உச்சகட்டத்துல என்ன அவமதிப்பு அங்க கொண்டு வரப்படுகிறது. ஆனா தேவன் அவங்களதான் தேவன் அதே அழகுள்ளவளாகவும் பார்க்கிறான். ஆனா அந்த அழகை நீங்க தவறாக பயன்படுத்தக்கூடாது.
அழகிய பெண் தன் அழகை சரியான வழியில் உபயோகிக்காமல் போனால் அது அவளுக்கு சாபமாக அமைந்துவிடும். அது அவளை மற்றெல்லாத்தை காட்டிலும் வேகமாக நரகத்துக்கு அனுப்பிவிடும். அவள் மாத்திரம் அவள் அழகாய் இருக்கக்கூடும். நிச்சயமாக அவள் தான் கணவனுடன் தங்கியிருக்கும் சரியானதை செய்யும் வரைக்கும் அது நன்மையானது. அதாவது அவள் கணவனோடு இசைந்து ஒரு காரியத்தை செய்ய மட்டும் அது எப்படி இருக்குமா? நன்மையானதா இருக்கு. அதுதான் அழகாக இருக்கு. ஆனால் அவள் அந்த அழகை எடுத்துக்கொண்டு அதை கொண்டு எவ்வளவாக வஞ்சிக்க முடியும்? ஏனெனில் அவ்வாறு செய்வதற்காக அது அவளுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. கவனிங்கள், தேவன் நட்பண்பில் தம்மை வெளிப்படுத்துகிறார். தேவன் எதுல வெளிப்படுத்துறாரா? நட்பண்பில் தேவன் வெளிப்படுத்துறார். நாம் விரும்பத்தக்க ரூபம் இயேசுவுக்கு இல்லாதிருந்தது. ஆனால் இவ்வுலகில் அவரை போன்ற நட்பண்பு கொண்டவர் எவரும் இருந்ததில்லை. ஆனா நாங்க விரும்புற அழகு அப்படி அவருக்கு இல்லை. இப்ப சில பேர் ஒவ்வொரு அழகு வித்தியாசமா. ஏன்னா ஒவ்வொரு பெண்கள் இன்றைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா இன்றைக்கு பொன்னிக்கு தாடிய முடி நீட்டா வைக்கிற இன்றைக்கு சில பெண்கள் அதையும் விரும்புறாங்க. ஏன்னா சில பேர் ஓட்ட ஜீன்ஸை போட்டு போறவங்களையும் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு அழகு. அதே போல நீங்க விரும்புற அழகு இயேசுகிட்ட இருக்கு. ஆனா எங்களுக்கு அவர் அழகா இருக்கு. ஆமே. அவரை போல ஒரு அழகு உள்ளவர், அவருடைய கண்களை போல அழகு இந்த பூமியில இல்ல. அவர் பேசும்போது அழகு இருந்தது. அது பூமி, வானம் பூமி அசையும். ஆமே. அவ்வளவு அது வல்லமை உள்ளதா இருந்தது. இன்று நாம் காண்பது என்னவெனில் சபை நட்பண்பு சாத்தானும் அவளை சேர்ந்தவர்களும் பெரிய அழகான சபைகளை, அழகான காரியங்களை கவனித்துக் கொள்கின்றன. அதை தான் உலகம் இன்றை நோக்கிறது. அத்தனை மடங்கு பெரியவரான போதகர் இன்னார் தேவ பக்தியுடன் நீண்ட அங்கி அணிந்து நடந்து வருவாரானால் அதை தான் அவர்களின் அழகு என்று அழைக்கின்றன. ஆனால் உண்மையான தேவனுடைய பரிசுத்தவான்கள் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை நட்பண்பை எதிர்நோக்கினவர்களாயிருக்கின்றன. அப்ப உறுதிப்பட்டப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் மனவாட்டி எது நட்பண்பு? தேவனுடைய வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் அவளுக்குள்ள வரும். அதுதான் அவளுடைய அழகா இருக்கிற. அதனாலதான் இன்றைக்கு தேவன் ஒரு மனவாட்டி ஆயத்தப்படுத்தும் போது எப்படியான அழகு, அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்தது? நீங்க 19 அதிகாரம் தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா அது மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு கொடுக்கப்பட்ட. அது தேவனுடைய நீதியே. அது என்ன? தேவனுடைய வார்த்தையினால். அதனாலதான் மனவாட்டி ஆனவள் தேவனுடைய வார்த்தையினால அலங்கரிக்கப்படணும். அதுதான் அவளுக்கு அழகு. அதுதான் அவளுடைய நட்பண்பா இருக்கிறது. அவளுடைய ஒவ்வொரு காரியம், இதுல நிறைய கோட்ஸ் இருக்கு. அவள் பேசும்போது, அவள் நடக்கும் போது, அவள் கவனிக்கிற முறை எல்லாமே ஒரு அழகாக இருக்கு. அதுதான் ரியல் உண்மையான ஒரு மனவாட்டியா இருக்கு. அப்ப அதனால நீங்க எவ்வளவு வார்த்தையை அறிந்திருக்கிறீங்க என்பது முக்கியம் இல்லை. உங்களுக்கு நட்பண்பு மிக மிக அவசியமா இருக்கு. அதுதான் உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்யப்படும்? வழி நடத்தப்பட முடியும். அதனால நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு காரியத்தை நீங்க முரணா செய்யாதபடி தேவனுடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கும் போது அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஆமே. அதனால்தான் இன்னைக்கு நாங்க பார்த்தோம் வார்த்தையாகிய மனவாட்டி. அப்ப பாருங்க, அந்த வார்த்தை இயேசுடைய நாமம் வார்த்தை தான். அப்ப அதனாலதான் இயேசு என்பது வார்த்தை, வார்த்தை என்பது இயேசு. அதனால்தான் இன்றைக்கு கடைசி நாட்கள் அந்த பட்டயம், அந்த ராஜாவினுடைய பட்டயம் மீண்டுமாக வந்தது. அப்ப இயேசு என்றாலே வார்த்தை தான். அப்ப அந்த வார்த்தை பிரணாமுக்குள்ளாக வந்தபடியினால அவர் வார்த்தையாக இயலாது, அந்த வார்த்தை அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆமே. ஏனென்றா அதான் வேதம் சொல்லுது. அதான் யோவான் அழுகிற வேளையில என்ன நடந்தது? நீ அழ வேண்டாம், யூத கோத்திர சிங்கமும் தாவீது வேறுமாகிய என அந்த சந்ததியில வந்த அந்த இயேசுவானவர் அதை திறக்கவும் அதை உடைக்கவும் அவர் பாத்திரனாயிருக்கிறார். ஆமே. அவன் பார்க்கும்போது அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்க. ஆமே. பார்க்கும்போது அடிக்கப்பட்டமா இருக்கிற ஆட்டுக்குட்டி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமே. அப்ப அவர் தான் அதை திறக்க முடியும். அதனாலதான் நாங்க அடிக்கடி சொல்றது, வார்த்தை பிரணாமுடையதல்ல, வார்த்தை தேவனுடையதாய். அப்ப அந்த வார்த்தை தான் பிரணாமுக்குள்ள வந்தபடினால இன்னைக்கு அநேகர் அதை தவறாக புரியும். அதான் வேறொரு இயேசுவை அவங்க என்ன செய்யறாங்க? பிரசங்கிக்கிறாங்க. அதாவது என்ன அர்த்தம் என்றா, தவறாக போதிக்கும் போது அது வேற இயேசு அதை என்ன செய்யும்? போதிக்கும். ஆனா மனவாட்டியானவள் முழு வார்த்தையாக இருக்கிறார். அவள் முழு பரிபூர்ண வார்த்தையாக இருக்கிறார். அதுதான் அந்த தேவனுடைய காரியம். அப்ப அந்த வார்த்தை தீக்கர்ச்சிக்குள்ளாக வரக்குள்ள அந்த வார்த்தை என்ன செய்யுது? மனவாட்டிக்குள்ளாக வரும்.
ஆமென். அப்ப மனவாட்டிக்குள்ளாக வருகிறவர்கள் யார் வாரது? இயேசு கிறிஸ்துவா. ஆமென். அதனாலதான் இது ஒரு மகத்தான சத்தியம். அதனால்தான் வார்த்தை அங்கே மனவாட்டிக்குள்ள வருகிற வேளையில வார்த்தையும் நீங்க தேவனும் நீங்க என்ன செய்யறீங்க? உண்டாகிறீங்க. அதான் தேவனுடைய நாமம் என்பது தேவனுடைய வார்த்தை. அப்ப வார்த்தையை குறித்து ஒரு பயம் இருக்கணும். தேவனுடைய காரியங்களுக்குள்ளாக உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? பயம் இருக்கணும். வார்த்தையை கொண்டு ஒரு மனிதன் உங்களை சிட்சிக்கும் போது நீங்க அதுக்கு கனத்தை கொடுக்கணும். அப்பதான் நீங்க தேவனுடைய செம்மறி ஆடாக இருக்கிறீங்க. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க ஒரு வார்த்தை தவறி போகும்போது நீங்க ரிஜெக்ட் ஆயிடுங்க. ஆமென். ஏனென்றா அதனால தான் நான் சொல்றேன், மனவாட்டி ஆனவள் பரிபூர்ணம். அவள் முழு பரிபூர்ண வார்த்தையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவளாயிருக்கிறார். அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க யாவரும் எழுந்திருந்து நாங்க முடிக்க போறோம். நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வவல்லவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, இம்மடி நேரமாக உம்முடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானிக்கவும் ஆண்டவரே, மனவாட்டியானவள் எப்படி உம்முடைய வார்த்தையின் ஆண்டவரே பாகமாய் இருக்கிறார். ஆம் கர்த்தாவே, உம்முடைய நாமம் அந்த வார்த்தை என்று நாங்கள் பார்த்தோம். அதை தான் அங்கே பவுல் சொல்றான், நாங்கள் பிரசங்கியாத இயேசுவை. அதாவது அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வேறொருவன் வேறொரு இயேசுவை பிரசங்கித்தார். அப்படியானால் வேறொரு இயேசு உண்டென்று யாரும் அங்கே பிரசங்கிக்கவில்லை. ஆனால் அந்த வார்த்தையை அவர்கள் தவறாக போதித்தார்கள். அதனாலே அது இயேசு வார்த்தையாயிருந்தபடினாலே வார்த்தை தவறாக போதிக்கப்படும் போது அங்கே வேறொரு இயேசு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கர்த்தாவே, இன்னைக்கு உலகத்தில் உள்ள அநேகர் தேவனுடைய வார்த்தையை தவறாக புரிகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவரே, உம்முடைய சிந்தையில் இருந்த மனவாட்டி மாத்திரம் உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவள் மாத்திரமே அந்த வார்த்தையாக இருக்கிறாள். அந்த வார்த்தை தான் அவளுக்குள்ளாக அங்கே இருக்கும் போது அவள் இதுதான் அதனுடைய அர்த்தம் என்று அவள் கண்டுகொள்வாள். ஆம் கர்த்தாவே, அன்றைக்கு அநேகர் அதை தவறாக புரிந்தனர். அன்றைக்கு அந்த பூமியிலே அந்த வார்த்தையாகிய தேவன் நீர் வந்த வேளையிலே அநேகர் அதை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஆதியிலே அந்த வார்த்தையாக இல்லை. அதனால்தான் நீர் அந்த சீசர்களை நீர் பார்த்து சொல்லும் போது, ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடினாலே எனக்கு நீங்கள் சாட்சியாயிருப்பீர்கள். ஆம் கர்த்தாவே, ஆதி முதல் அவர்கள் உம்மோடு கூட இருந்தபடினாலே ஆண்டவரே, எமக்கு சாட்சியாக இருக்கும்படியாக நீர் அவர்களை தெரிந்து கொண்ட தேவனாயிருக்கிறீர். அதனாலே கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திலே கேட்ட செவிகளை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த நாளிலே மீண்டுமாக ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு வந்திருக்கிற சௌரி லிதியாலே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் அவரை முகமுகமாய் சந்திக்க மீண்டும் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே புதிதாக வந்திருக்கிற அந்த சௌரனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் கர்த்தாவே, வந்தவரை நீர் அறிந்த தேவன், அவருடைய சிந்தனைகளை நீர் அறிந்த தேவன். நிச்சயமாய் கர்த்தாவே, என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொன்ன தேவன், நிச்சயமாக உம்முடைய அனாதி அந்த ஆண்டவரே சித்தத்துக்குள்ளாக ஒரு மனிதன் இருப்பானால் நிச்சயமாய் நீர் கூட்டி சேர்க்கிற தேவன். அதே போல இந்த நாளிலும் அந்த வார்த்தை அவருக்குள்ளாக பிரவேசிக்க நீ செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்திலே இங்கே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நீ செய்கிற ஒவ்வொரு மகத்துவமான அற்புதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்திலே ஒவ்வொருவரும் வார்த்தைக்குள்ளாக நெருங்கி வர நீர் கிருபை செய்யும். இந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தி ஆசீர்வதியும், கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென் ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். Praise